திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. உச்சியில் மகுடமின்ன ஒளிதர நுதலினோடை வச்சித மறுப்பின் ஒற்றை மணிகுள் கிம்புரி வயங்க மிச்செவி கவரி தூங்க வேழமாமுகங்கொண்டு உற்ற கச்சியின் விகட சக்கர கணபதிக்கு அன்பு செய்வாம். கச்சியின் விகட சக்கர கணபதிக்கு அன்பு செய்வாம். எல்லாம் வல்ல தில்லை கூத்தனுடைய திருவருளாலும் திருவேகம்ப பெருமானுடைய அருளினாலும் காஞ்சி மாநகரத்திலே சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை என்கின்ற அமைப்பினை நிறுவி அதன் மூலமாக திருமுறைகளை அடியாருடைய திருச்சபைகளிலே கொண்டு சேர்க்கின்ற பணியை செவ்வனே செய்து வருகின்ற என்னுடைய இனிய நண்பர் ஞானம் ஐயா அவர்களுக்கும், அவரோடு தோளோடு தோள் நின்று பல்லாற்றான உதவி இந்த பணியை சிறப்பாக செய்வதற்கு உறுதுணை புரிகின்ற அன்பர் பெருமக்களுக்கும், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து கேட்டு இறையருள் தோய்வதற்காக வருகை புரிகின்ற அடியார் பெருமக்கள் அத்தனை பேருடைய திருவுள்ளங்களையும் வணங்கி, கபிலதேவ நாயனார் அருளி செய்த சிவபெருமான் திரு அந்தாதி என்கின்ற பிரபந்தமானது, பிரபந்தம் என்று சொல்வார்கள், சிற்றிலக்கியத்திலே ஒன்றாக இருக்கின்றது. அதனுடைய பதியங்களை, அதனுடைய பாடல் 100 பாடல்கள் சிறிது சிறிதாக நாம் முன்னேறி வந்து இப்பொழுது 76வது பாடலிலே நிற்கின்றோம். 76 இன்னைக்கு தொடங்கி எவ்வளோ வேகமாக போதோ போயிட்டு நாளைக்கு நிறைவு செய்வோம். 2 நாட்களாக தொடர்ந்து இந்த சிந்தனையிலே இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் 76வது பாடலிலே இருந்து தொடங்க இருக்கின்றோம். பெருமக்களே, திருமுறைகளிலே வருகின்ற செய்திகள் தான் மீண்டும் மீண்டும் வருகிறது. அவற்றை நாம் ஏன் மீண்டும் மீண்டும் வருகிறது என்கின்ற ஒரு வினாவும் வரும். அதுக்கு விடையும் நமக்கு நன்றாக தெரியும். பெருமானை பரவுதல் என்கின்ற ஒரு முறை இருக்கிறது, போற்றுதல் என்று வருகிறது. போற்றுதல், பரவுதல், ஏத்துதல், வணங்குதல் என்பது மனசுடைய செயல் இல்லை, உடலுக்கு. அது அந்த போற்றுகின்ற பொழுது, பெருமானை போற்றுகின்ற பொழுது துதி என்று சொல்வார்கள். பெருமானுடைய புகழை சொல்ல வேண்டும், அவ்வளோதான். இப்போ சாதாரணமாக மனிதர்களிலே எந்த காரியமாக வேண்டுமென்றால் துதி பாடுறான்னு சொல்கிறாங்க இல்லையா? அதைத்தான் நம்முடைய அடியார் பெருமக்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடறாங்க. துதித்தல், இறைவனை துதித்தல். துதிக்கின்ற பொழுது என்ன சொல்ல வேண்டுமோ அந்த பெருமானுடைய அடியார்களுக்காக அவர் எல்லவெல்லாம் செய்தார் என்கின்ற செய்திகளை எல்லாம் சொல்லி துதித்தல். அதனால்தான் திருப்பி திருப்பி வந்ததே வருகிறது என்று நாம் அங்கலாய்ப்போம். ஆனால் அதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? பெருமானை பற்றி சொல்லுகிற போது அதே செய்தியைத்தான் சொல்ல வேண்டுமே ஒழிய மீண்டும் மீண்டும் அதை சொல்லக்கூடாது. அதனால் இந்த போற்றுதல், துதித்தல் என்கின்ற வகையிலே இன்றைய தினம் இதே செய்தி தான். பல வகையிலே பெருமானுடைய செய்திகள், இந்த அரவு ஆபரணம் என்பதையும், யானைத்தோலை போட்டிருக்கிறார் என்பதையும், அவர் உலா வருகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற பெண்களுடைய மனதை கவர்கிறார் என்பதையும், அவர் மீது மையல் கொண்ட பெண்களுடைய நிலை என்பதை பற்றியும் சிற்றிலக்கியமாக இருக்குன்னா அந்த செய்தி நிறைய வருகிறது. நீங்கள் நாவுக்கரசுடைய பதியங்களை பார்த்தால் திருமுறைகளிலே கூட இந்த தலைவன் தலைவி தோழி கூற்றாக பல பதியங்கள் இருக்கும். அது வந்து அகத்துறை என்று சொல்வார்கள். அகத்துறையிலே இருக்கின்ற சூழல் பெருமானிடத்திலே பேசுவதாக பேசியிருக்கிறார்கள். இதில் நாவுக்கரசர் வல்லவர். நாவுக்கரசர் முழு பதிகமாகவே பாடியிருக்கிறார் அகத்துறையிலே. நாவுக்கரசர் படிக்கிறதுன்னா நீங்கள் வந்து ஆதீனத்தினுடைய தருமபுரம் ஆதீனத்தினுடைய பயிற்சி இது அந்த எடுத்து பார்த்தீங்கன்னா 4வது திருமுறையினுடைய விளக்கத்தில் அவருடைய வரலாறுலாம் நல்லா தெளிவாக போட்டிருக்காரு.
அங்கே போட்டிருக்கும் போது சொல்லுவாங்க, முழுமையாக அவர் அகத்துறை பற்றி கூறியிருக்கின்ற பதிகங்கள் 4 என்னமோ 5 இருக்குது. அந்த துறையில் போனால் தான் தெரியும். அங்கே வரும்போது நான் பெரும்பாலும் எங்கள் வகுப்பெல்லாம் வந்து திருமலை வகுப்பில், திருவாவூதுறை ஆதின வகுப்பில் நான் இதெல்லாம் சொல்லிவிடுவேன். அந்த பல இடங்களிலே, எத்தனை இடங்களிலே அவர் கொடுத்து அப்படி ஒரு ஆராய்ச்சி எழுதியிருக்காங்க. அவங்களாம் எந்த அளவுக்கு அதில் படித்திருக்கிறாங்கன்னு என்று சொல்ல முடியாது. ஆகையினாலே இருக்கிற செய்தி தான் மீண்டும் மீண்டும் வரும். ஆனால் இந்த சிற்றிலக்கியமாக இருக்கிற காரணத்தினாலே கபிலதேவ நாயனார் ஒரே செய்தியை தனக்கே உரிய ஒரு வித்தியாசமான அணுகுமுறையிலே சொல்லியிருக்கிறார். ஒரே செய்தியை சொல்கிற போது நம்ம வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இருக்கிற மாவு இருக்குது, ஒரே மாவு 4 நாளைக்கு அரைச்சி வச்சுடுறோம். வெளியில் போகிறவங்க வச்சுட்டு போயிடுவாங்க. அது ஒரே மாதிரியாக சுடாத கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்கிற ஒரு சின்ன விஷயத்திலே இந்த உணவுக்கு, இந்த உடம்பை வளர்க்கறதுக்கு உணவுக்கே அப்படி இருக்கிறோமே, அவங்களாம் ஒரு அருளாளர்களாச்சே, பெருமானிடத்திலே இருந்து இறைவனிடத்திலே பெற்ற இன்பத்தை எவ்வளோ தெளிவாக அவர் சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்தி தான் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, பெருமானிடத்திலே விருப்பம் கொண்டிருக்கிறாள். பெருமானே, நீ என்னை ஏற்றுக்கொண்டாய் என்பதற்காக உன்னுடைய மாலையை கொடு என்று தோழிகிட்ட சொல்லுவாங்க. அந்த அம்மா போய் கேட்பாங்க. இப்படி தான் இந்த சங்க இலக்கியங்களிலே, சிற்றிலக்கியங்களிலே வருகிறது. இந்த பாடலிலே பெருமானிடத்திலே பல முறை தூது அனுப்புகிறார். அவர் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி பதிலும் ஒன்றும் சொல்லாதே அமைதியாக இருந்துட்டார். அவர் அமைதியாக இருந்த காரணத்தினாலே பெருமான் இந்த அம்மையாருக்கு அருளவில்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை நான் எவ்வளோ நாள் சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி நான் இவ்வளோ நாள் சொல்லியிருக்கிறேன், ஒன்றும் செய்ய மாட்டேன், கவர்மெண்ட் வாய்ப்படி நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் ஊழல் பண்ணுவாங்க. நீ சொல்கிறத நான் மட்டும் கேட்கணுமா, நீ கத்திரிக்காய் வாங்கி வச்சுட்டுனாக்கா காரக்குழம்பு வையின்னு கேட்குறேன்னு ஆசைப்பட்டு வைக்கிறேன்ல, உனக்கு இந்த வாட்டி சாம்பார் வைக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு, இது ஊடுதல் என்று ஒரு இது. காமத்துக்கு அழகு ஊடல் என்று சொல்லுவார்கள். இந்த ஊடுதல் நிலையிலேயே இந்த பாடுங்க. பெருமான் தன்னுடைய மாலையை அருளவில்லை. தோழியின் மூலமாக இந்த அம்மையார் எதை பெற வேண்டும் என்று அனுப்பினார்களோ அதை அருளவில்லை. ஆகையினால ஊடி சொல்லுகின்ற ஒரு செய்தி. இதை மனசில் வச்சுக்கணும்னா இந்த பாட்டினுடைய பொருள் நன்றாக புரியும். இந்த அம்மா என்ன அருமையாக பாடுறாங்க பாருங்க. போந்தார் புக அணைந்தார் பொன்னேர்ந்தார் பொன்னாமை போந்தார் ஒழியார் புறமெரித்தார் போந்தார் இளங்கோல வான்முகத்து ஈசனார்க்கு எல்லே இளங்கோலம் இளங்கோல தோற்பது இனி. இளங்கோலம் தோற்பதினி. இப்போ ஒன்றும் இல்லை, புரியவே. இப்போ முதல்ல இருக்குதான் கொஞ்சம் அப்படியே புரியுது. இப்போ எங்கேருந்து நம்ம தொடங்கணும்னு பாருங்கள். இந்த பாட்டு எல்லே என்கின்ற முதல்ல எடுத்துக்கணும். இந்த கடைசியில் 3வது அடியிலே இருக்கிற கடைசியில் இருக்கிற எல்லே என்கிற சொல்லை முதல்ல வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், ஒருத்தர் வந்தாராம் தெருவில். யார் வந்தாருன்னா 2வது அடியில் இருக்கிறது புறம் எரித்தார். 2வது அடியில் 3வது சீர்பாருங்க. புறம் எரித்தார் அர்த்தம் சொல்ல போகிறதில்ல. நான் நிறைய இதுலாம் புறம் எரித்தார்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு போய் நான் புறம் எரித்தார் சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்காது. யூகேஜி பாடல். புறம் எரித்தார் போந்தார். எப்படி வந்தாராம் அவரு? வீதி வழியே போந்தார். புறம் எரித்தார் வீதி வழியே. எப்போ வந்தார்னா எல்லே போந்தார். எல்லே என்றால் பகலில் வந்தார். இந்த அம்மா அப்படியே ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. புறம் எரித்தவராகிய எம்பெருமான் பகல் நேரத்திலேயே போந்தார். எங்கே வந்தாராம்? போந்தார் என்பது முதல் ஆரம்பிக்கும் நமக்கு. போந்தார் புக அணைந்தார். எங்கே இருந்தாராம்? வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி வந்தாராம் கிட்ட பாருங்க. புக அணைந்தார் எங்க? என்னுடைய இல்லத்திலே போந்தார். புக அணைந்தார் வீட்டுக்குள்ளே வர மாதிரி வந்தாரா? என்னையா அது உன் மேலே எனக்கு மயிலாக இருக்குனாரா? எல்லாம் பேசினாருன்னா அது மட்டும் இல்லையா, இப்போ உன்னை நான் கட்டாயமாக வந்து ஆயுஷம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னேர்ந்தார். உனக்கு நான் இவ்வளோ பொண்ணு கொடுக்குறேன். அந்த காலத்தில் பொண்ணு கேட்குற போது பொண்ணு கொடுத்தா கேட்பாங்க. அப்போ பரியம் போடுறதுன்னு ஒரு பழக்கம் இருந்தது. ஆமாம், பரியன்னே ஒன்று உண்டு. பொண்ணுக்கு வந்து கேட்டுக்கிறியா, பொண்ணு கேட்குறேன், நிச்சயதார்த்தம் வச்சுக்கிறேன், என்ன பொண்ணுக்கு நகை போடுற பரிசோண்டு அது பேர் பரியம். ஆமாம், பொண்ணு இங்கே சிவபெருமான் சொன்ன, நான் சொல்ல கபில் பொன்னேர்ந்தார். பொண்ணை உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். என் இல்லத்தில் வந்தார். அதுவும் உள்ளே புகுந்து போகிற மாதிரி நேராக வந்த புகுர் மாதிரி வந்தார். அணுகி வந்தார். பொன்னேர்ந்தார்
அடுத்தது என்ன பண்ணார் அங்கேருந்து, பெற்றோர்க்கு பொன் கொடுக்கவும் இசைந்தார். பொன் நேர்ந்தார் என்றால் பெற்றோருக்கு ஒன்று வந்து உங்கள் பொண்ணை எனக்கு கொடுங்கன்னு நேர்ந்தார். இவ்வளவும் பண்ணிட்டு என்ன பண்ணாராம், ஆயினும் இவ்வளோ செஞ்சிட்டோம். கடைசியில் பாருங்க, பொன்னாமை போந்தான்னு ஒரு சொல்லு பாருங்க. அதாவது முதல் சீரில் கடைசியில் இருக்குது. பொன் நேர்ந்தார் நம்ம சொல்லிட்டோம். பொன்னாமை போந்தான் இருக்குதுல்ல, பொன் ஆம் ஐ போய் தார் ஒழியார். இந்த ஒரு சொல்ல எவ்வளவு பிரிக்க பாருங்க. பாருங்க, பொன் ஆமை போந்தார் ஒழியார், இந்த ஒரே சொல்லை எப்படி பிரிக்க பாருங்க. பொன்னாமை போந்தார் ஒழியார் என்பதை பொன் பார்த்த முடியும் உங்களுக்கு. பொன் ஆம் ஐ போம் தார் ஒழியார். பொன் ஆம் என்றால் பொன் போன்ற, பொன் ஆம் பொன் போன்ற. ஐ என்றால் அழகு, ஐ என்ற சொல்லுக்கு அழகு என்கிற சொல்லு. பொன் போன்ற அழகுடைய. போம் தார் என்றால் அழகு பொருந்திய. ஐ போம் தார் என்றால் அழகு பொருந்திய தார். தார் என்றால் மாலை ஒழியார். இவ்வளவு சொல்லிட்டு போனவர் பகலில் வந்தார். சரி வரவே இல்லையே ஒன்றும் சொல்ல போனாங்க. நான் ஆள் அனுப்புகிறேன். அப்போ கூட இருந்தது. மறுபடியும் வந்து ஒரு தார் நான் போய் கேட்டு, சரி என்னை ஞாபகத்தை வச்சுக்கிறேன், என் வீட்டுக்கு வந்து சொல்லலாம் ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு மாலையை கொடுத்தாரு பண்ணாங்க. எந்த மாலை கேட்பாங்க இவங்க? பெருமாள் அணிந்து கொண்டு இருக்கிற மாலை. அந்த மாலைக்கு வைக்கிறார் பாருங்க. பொன் போன்ற நிறத்தையுடைய அழகுடையதாக இருக்கின்ற, அழகு அமைந்ததாக இருக்கின்ற மாலையை கொடுக்கவில்லை. பொன் போல அழகு பொருந்திய கொன்றை மாலை. சாமிகளுக்கு பொன் போன்ற மாலை தான் கொன்றை மாலை தான். கொன்றை மாலையை, அழகு பொருந்திய கொன்றை மாலையை தாரார், கொடுக்கவில்லை. அவர் என்ன பண்ணார், போந்தார், மறைந்து விட்டார். இந்த கடைசியில் இரண்டாவது அடியில் தனிச்சு இருக்குது பற்றியா, போந்தார், மறைந்து விட்டார். இவ்வளவும் பண்ணவர் எனக்கு அதை கொடுக்காத மறைந்து விட்டார். நான் என்ன செய்யறது? மறைந்து விட்டார். யாரு? அந்த பெருமானை என்ன பண்ணாங்க, இலங்கு ஓலை, அந்த கடைசி வரும், இலங்கு ஓலை வான்முகத்து ஈசனார்க்கு எல்லே இளங்கோலம் தோற்பதினி. அந்த ஆளுக்கு இனிமேல் அவர் மேலே மனசை வச்சுக்கின்னு, அவர் மேலே கஷ்டப்பட்டுக்கின்னு, இதுக்கு முன்னே 4 பாட்டுக்கு முன்னே சொல்லிடுறாங்க, வளையல் போச்சு, அது போச்சு, நிறம் போச்சு, பசல் நிறம் பூத்து போச்சு, எல்லாம் கஷ்டப்பட்டேன். அவர் வந்தார், கேட்டார், எல்லாம் பொன் கொடுக்குறாரு, எல்லாம் சொன்னார். நான் ஆள் அனுப்பிச்சாக்க மாலை கொடுத்தான்ப்பா, அது இருக்கிறாரு. இனிமேல் அவர் மேலே நான் ஆசை வச்சுக்கினேன், என்னுடைய அழகை நான் ஏன் என் மேலே எழுக போகிறேன்? போ ஊடல் ஊடி உரைத்தல். என்ன பண்ணாராம், ஓலம் இலங்கு வான்முகத்து ஈசர். இளங்கோல வான்முகத்து ஈசர்னு இருக்குது பார்த்தீங்களா? அது எப்படி பொருள் கொண்டுனாங்க, ஓலம் இலங்கு வான்முகத்து ஈசர். அதாவது வானகத்திலே இருப்பவர்கள் எல்லாம் பலருடைய முறையீடுகளையெல்லாம் கேட்கிறவர் அவர். ஓலமிடுதல் அந்நிடத்திலே வந்து, ஐயா இது செய்யுங்க, எனக்கு அது கொடுங்க, இது கொடுங்க. அடியார்கள் பெருமக்கள் எதை கேட்கிறார்களோ அவற்றையெல்லாம் கொடுப்பார். வேண்டுவார் வேண்டியது ஈவான் கண்டாய் என்ற ஆள் தான் இவர். ஆனால் அதான் சொல்றது, ஓலம் இலங்கு வான்முகத்து ஈசர். யாரெல்லாம் இடத்திலே வந்து பலருடைய ஓலம் என்றால் முறையீடுகள். இப்போ அடியார்கள்லாம் என்ன ஓலமிடுறாங்க, முறையீடு தான் விடுவாங்க. ஓலம் இலங்கு ஒப்பற்ற முகத்தினுடையவராக இருக்கின்ற ஈசன். வான் முகம் என்றால், வான்முகம் என்றால், வான் என்பது சிறப்பு என்பது பொருள் வருகிறது. சிறந்த முகத்தை விடுது. பெருமாளுடைய முகம் சிறப்பு, அவர் முகம் வேற யாருக்கும் வரையாது, ஒப்பற்ற முகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஈசர் என்ன பண்ணாராம், கோலம் தோற்பது இனி, அவர் மேலே ஆசை வச்சுக்கின்னு, அவருக்கால் கவலைப்பட்டுக்கின்னு, இனிமேல் என்னுடைய அழகை நான் ஏன் இழக்கணும் சொல்லி சொல்லி பார்த்து எப்படிலாம் அதை கொண்டாட பாருங்க. அவர் என் தோற்பது இனி இளம், அழகை தோற்பதை இனி யாம் செய்ய மாட்டோம் என்று அந்த தலைவி கூறுவதாக இந்த பாடல் இருக்கிறது. இந்த எல்லே என்கின்ற ஒரு சொல் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே ஆசிரியருக்கே இப்படியும் கொள்ளலாம் அப்படியும் கொள்ளலாம். எல்லே என்பது, எல் என்பது பகல். எல்லே, ஆமாம், எல்லே என்றால் இறக்க சொல்லும். எல்லே என்பது பகல் என்றது இருக்குது. எல்லே என்பது இறக்க சொல்லலாம் கொள்ளலாம். அதனால் எல்லே என்றால் இனிமேல் அவர் மேலே எனக்கு என்னத்துக்குன்னு சொல்லலாம், அவர் பகல்லே வந்தார் என்று சொல்லலாம். இந்த 2 செய்தியாக கூட்டியிருக்கிறாரு. அடுத்தது அதை எது சொன்னாலும் எல்லே என்று சொல்லுகிற பொழுது இறக்கப்பட்டு சொல்கிறதுனா முன்ன வச்சுக்கலாம், இல்லைன்னாக்கா கடைசியில் வச்சு சொல்லிக்கலான்ற மாதிரி ஒரு உரையாசிரியர் சொல்லியிருக்காரு. அது நயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 70 பெண்ணை
ஆமா இல்லை அதான் இப்போ நம்ம பொண்ணுன்னு சொல்ல பொண்ணு வந்துச்சான்றாங்க. இப்போ பொண்ணு வந்து தான் பார்த்துக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனால் உண்மையில் மணமகள் என்று சொன்னால் அழகாக புரியும். இல்லைன்னா பெண் பொண்ணு, பொன் கொடுத்து பெண் கொள்க பழைய முறை. எங்கள் இதில் வந்து பரியம் போட்டால் தான் எத்தனை சவரம் பரியம் போடுறதுன்னுவாங்க. இப்போ பொண்ணு வீட்டிலேருந்து எவ்வளோ கொடுக்குறாங்கிறது அந்த கதையை நம்ம போவானா இப்போ ஒருகான்னு பரியம் போடுறதுன்னே பேர். அதனால் இப்போ பொண்ணு விட்டு இப்போ பொண்ணு தான் இப்போ கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் இல்லை. ஆணுக்கு கொடுக்குற போது பொண்ணு கொடுக்குற போது பரியம் போட்டு தான் வாங்குவாங்க. சும்மா வாங்க முடியாது பெண்ணை. இப்போ முறை எதுக்குது அது கிடக்கட்டும். இப்பொழுது வெண்பா 77 இதில் வந்து ஆசிரியரே ஓடுறாரு. இந்த பாட்டில் ஆசிரியரே பெருமான் கிட்ட, பெருமானே நான் இவ்வளோலாம் உன்னை பற்றி பாடிட்டு இருக்கிறேனே கபிலதேவநாயகன், இவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறேனே, இவ்வளோ நீ ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு ஆசிரியர் ஊடி கூறியதாக இதில் செய்தி இருக்கிறது. சொல்றார் சாமி, இனி யாரும் ஆளாக எண்ணுவர்கொள் எண்ணார் இனியான் அஞ்சூன் இருக்கைக்கு உள்ளான் இனியானை தாளம் கையால் பாடி தாழ் சடையான் தான் உடைய தாழ் அங்கையார் தொழுவார் தாம். ரொம்ப இந்த இதில் வந்து என்ன பண்ணும், முதலடியை கடைசியில் வச்சுக்கணும். இனி யாரும் ஆளாக எண்ணுவர்கள் எண்ணார். இந்த சாமி மேலே இனி யாராவது இவருக்கு ஆளாகணுன்ட்டு எண்ணுவார்களா என்றால் எண்ண மாட்டார்கள். ஸ்டேட்மெண்ட் இதை முதலே சொல்லிட்டார். இது நம்ம கடைசியில் வச்சுப்போம். ஏன் எண்ண மாட்டார்கள்? எப்பேற்பட்டவராக இருக்கிறார் அவர்? 2ஆம் அடியில் தொடங்கும். இனியான் நஞ்சு ஊனிருக்கை, இனிப்பை, அதாவது இனியா நஞ்சு. இது எப்படி பிரிக்கணும்? இனியான்ல இனியான் அஞ்சு ஊன் இருக்கேன்னு வந்தாக பிரிக்கலாம். இனியா நஞ்சு. யாருக்காவது விஷயம் இனிக்குமா? விருப்பத்தை, இனித்தல் என்றால் விருப்பம், இனிப்பு. இனிப்பு என்பது விருப்பம் என்கிற பொருளே வருது. இப்போ அதுதான் ஒரு நல்ல ஃபங்க்ஷன் இருந்தால் முதல்ல இனிப்பு வையின்னுவாங்க. ஏன்னாக்கா அந்த இனிப்பு வச்சாக்கா விருப்பத்தோடு இருக்கணும். விருப்பத்தை தெரிவிக்கிறது ஒரு அர்த்தம். முதல்ல எடுத்த உடனே இனிப்பு வைக்கின்றது காரணம். ஆமாம், ஒரு விஷயம் இல்லை, திருமுறைகளை முதல்ல கேட்டுங்க. இதில் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுற போது கொஞ்சம் அப்படியே பார்க்குற போது கொஞ்சம் சிதைவு ஏற்படும். நான் சொல்கிறது வாங்க முடியாது. அது சில பேர்லாம் இருக்கிறாங்க கெட்டியாத்தனமாக இருந்து அது இப்போ கேட்டு பழக்கம். மேடம் ஓரளவுக்கு இங்கேயும் பார்ப்பாங்க அதையும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் திருமுறையில் பழக்கம் இருக்கிறதுனால நான்லாம் பார்க்குற போது சின்ன வயசில் அப்படி தான் இருந்தது. இப்போல்லாம் வந்து எது பண்ணாலும் உள்ளோட போட்டு போட்டுக்கும். மொத்தத்தையும் வாங்கி மனசில் போட்டுக்க வேண்டியது தான். அதனால் அது இப்படி இருக்குது இது இப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். சரி, இனி யாரும் ஆளாக எண்ணுவர்கள். இந்த பெருமானை இனி யாராவது ஆளாகுவதற்காக எண்ணுவார்களோ? எண்ண மாட்டார்கள். ஏன்னா இப்போ 2ஆம் அடியில் இனியா நஞ்சு ஊன் இருக்கைக்கு உள்ளான். பெருமான் அவனுடைய நெஞ்சில் வச்சுங்கிறான விஷம். அந்த விஷத்தை யாரா விரும்புவார்களா? யாருமே விரும்பாத ஒரு விஷத்தை உங்க தொண்டையில் வச்சுக்கிறான். ஊன் இருக்கைக்கு உள்ளான். அப்படிப்பட்ட உள்ளே அடக்கி வேற வச்சிருக்கிறான். உள்ளான் தானும் அதுவே போன்று இனித்தல் இல்லாதவனா இருக்கிறான். அட விஷத்தை தான் உள்ள வச்சுங்கிறப்பா, அந்த விஷத்தை யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனா நீ அதே போல யாரும் உன்னை விரும்பாத மாதிரி இருக்கிற, எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேன்ற. ஆகையினால என்ன சொல்றாரு? இனியான் ஊன் இருக்கைக்கு உள்ளான். ஊனை வந்து அந்த விஷத்தை உள்ளே வச்சிருக்க பெருமான் இனியான். அவன் யாருக்கும் இனிமை தராமல் இருக்கின்றான். அவரை போய் எப்படி படிக்கணுமா பாருங்க. அந்த இனியான் அதுவே போன்று இனித்தல் இல்லாதவன் இனியானை தாழ்ந்த சடையினை உடைய அந்த பெருமானுடைய திருவடிகளை தாழ் அங்கையால் பாடி.
தானங் கையால் பாடி தாழ் சடையான், தாழ் சடையானாக இருக்கின்ற பெருமான், தாழ் சடை பெருமானுடைய சடை தாழ்ந்து இருக்கிறது, தாழ்ந்த சடை உடையவனாக இருக்கிற பெருமான் அவனை அங்கையால் பாடி கைகளால் தாளமிட்டு கையார தொழுது அங்கையால் பாடி பெருமானுடைய திருவடியை முதல்ல இனியானை இனிக்கிறார் பெருமானை தாளங் கையார் பாடிய தாழ் சடையான தாழ் சடை உடைகிற பெருமானை கைகளினாலே அவனுடைய திருத்தாளம் தாள்களை என்றால் கைகளை அந்த திருப்பாதங்களை தாழ் அங்கையால் பாடி பெருமானுடைய திரு பாதங்களை அங்கையால் தன்னுடைய கைகளாலே வாழ்ந்து வணங்கி தான் உடைய தாளங்கையால் தொழுவார்த்தாம். அடுத்த வரியில் இருக்கிற தாளங்கை என்னால் தாளமிட்டு போற்றி பாடுதல். தாளை கைகளினால் தொட்டு வணங்குதல் ஒன்று, கைகளினால் தாளம் கையால் தொழுவார். தாளம் கைகளினால் இட்டு தாளம் கையால் பாடி பெருமானை பாடணும் என்ன பண்ணணும்? கைகளினால் தாளமிட்டு பாட வேண்டும். தாளம் கையால் பாடி தாழ் சடையானுடைய தாள் அங்கையால் தொழுவார். பெருமானுடைய திருவடியை இரண்டாவது அடியிலே இருக்கிறது தாளம் கையால் பாடி கைகளினாலே தாளமிட்டு பாட வேண்டும். இப்போ பெருமானை பாடணும் என்ன பண்ணணும்? பாடணும். மூவர் பெருமக்கள் நம்ம சொல்லிட்டு போனாங்களே இல்லையா? போனால் ஒரு பாட்டு சாமி தான் பாட்டு தான் விரும்புவார் அவர் அப்படின்னு முதல்ல நம்மளை பாட வைக்கிறாங்க. பாடணும்னா படிக்கணும். படிக்கிற போது என்ன பண்ணுவார்? இன்னும் சொல்ல போனால் நீ அடியார் ஆகணுமா? ஆமாம், அடியார் ஆகணும்னா நீ பாடணும். சரி பாடணும். அடியார் ஆகணும்னா இன்னும் ஒன்று ஒரு ட்ரிக் இருக்குது. அதில் என்னன்னாக்கா பண்ணொன்ற இசை பாடும் அடியார்கள்னு. அடியார் பாடுமடியார், இசை ஒன்ற பாடுமடியார், பண் ஒன்ற இசை பாடுமடியார். எவ்வளோ விஷயம் இது பாருங்கள். அதுக்காக தான் திருமுறை. திருமுறைகளை வந்தால் சாமானியா நீ சும்மா மாதிரி பண்ணணும். அடியார் அடியார்னா எப்படி ஆகிடும்? அடியார் ஆகுமா? அதனால் பண்ணொன்ற இசைப்பாடும். சார் 4 ஸ்டேஜ் இருந்தது. அந்த 4 ஸ்டேஜ் போயிட்ட பிறகு இந்த சரியை கிரிய யோகம் ஞானம்னு சொல்கிறாங்களே, சரியை கிரிய யோகம் ஞானம் போனாக்கா நம்ம 4 ஸ்டெப்பு அது சித்தாந்தத்தில் போனால் பெருமான் என்ன பண்ணுவார்? தன்னுடைய திருவடி நம்ம கொடுத்து உள்ளே சேர்த்துப்பார். ஆனால் இங்கே இதே செய்தியை பாடும் அடியார் இசை பாடுமடியார், பண்ணொன்ற இசை பாடுமடியார், அடியார் பாடுமடியார், இசை பாடுமடியார், பண்ணொன்ற இசை பாடுமடியார் 4 இசைக்கு ஒரு ரேட் அடிச்சுட்டு பெருமான் என்ன பண்ணாராம்? உடனே உள்ளத்தில் வந்து பூந்துக்குன்னு உனக்கு எவ்வளோ வாடகை கொடுன்னு கேட்பாராம். பாட்டு நான் சொல்ல, பண் ஒன்ற இசை பாடும் அடியார்கள் குடியாக எங்கே வந்துருவார் பெருமான்? அந்த அடியாருடைய மனசிலே வந்து இருவார். இன்னும் கூட சொல்லலாம், வந்துட்டாக்கா போன்னு சொன்னால் கூட போக மாட்டார். வந்தாய் போயதியாய் மனமே புகுந்து நின்றாய். எதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. மனசில் பூந்து வரான்னா நம்ம நினைக்கிறோம் எப்போ பூந்து வரோம் அவருக்கு தான் தெரியும். நீங்கள் டூலெட் போர்டு போட்டுட்டு காற்று கடக்க வேண்டியது தான். அவர் வந்து மனசில் புகணும்னா இதை தான் இருக்கணும். திருமுறைகளிலே நீங்கள் ஆழங்கால் பட வேண்டும். பண்ணொன்ற இசைப்பாடும். அந்த வகையில் என்ன? தாளம் கையால் பாடி தாழ் சடையான் தானுடைய தாழ்ந்த சடையினுடைய பெருமானுடைய தாள் அங்கையால் தொழுவார். முதல்ல தாளம் கையால் பாடி, இங்கே வந்து 3வது அடியில் இருக்கிற தாளம் கையால் பாடி பெருமானுடைய தாளை போட்டு கையினாலே பாடி தொழணும். சும்மா தொழக்கூடாதுங்க சாமி பாடுறது. இப்போ நம்ம பாருங்கள், இந்த இடத்துல உட்காந்துன்னு பாட்டெல்லாம் பாடி பாடி தானே தொழுதுன்னு இருக்கிறோம். இப்போ என்ன திருமுறைகள்லாம் பாடுறீங்க, திருமுறையெல்லாம் தொழுறீங்க. அதனால் எந்த திருமுறையை படிக்கிறீங்களோ அன்னைக்கு போய் அந்த திருமுறையை ஒரு முறை அப்படியே பாடுறேன். நான் என்னை பொறுத்தவரையிலே திருமுறை பாடினா நான் கொஞ்சம் பாடி தான் கற்றுப்பேன். என்னுடைய வகுப்பில் உள்ள திருக்குறளே நான் பாடி தான் நிறுத்துவேன். திருக்குறளே பாட்டு பாடி தான் நிறுவேன். பாடி தான் நடத்தும். ஏன்னா எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது பாட்டுன்னு ஏன் வச்சாங்க? உரை நடந்து வச்சுட்டு போகலாம்ல, ஏன் பாட்டுன்னு வச்சாங்க? பாட்டுன்னா பாடு, பாட்டுன்னா பாடு, பாடுவதற்கு தான் பாட்டு. யாப்பு இலக்கணம் எதுக்கு வச்சாங்க? எதுக்கு வச்சாங்க? மோனையாயுதம் இந்த சொல்லு அங்கே மாற்றி ஏன் வச்சிருக்கிறாங்க? பாடுவதற்காகத்தான். அதனால தாளம் கையால் தொழுவார்த்தாம் என்றால் தன்னுடைய இந்த தாளம் கையால் என்றால் 3வது அடி இருக்கிற தாளம் கைகளால் பாடுவது, அடுத்தது தம் அங்கையால் தொழுவார். அழகிய கைகளினால் பெருமானை தொழ வேண்டும் என்று 2 விஷயங்களை பிரிச்சுக்கலாம். இனி யாரும் ஆகையினால யாரும் இனிமேல் பெருமானை யாரும் தொழ மாட்டாங்க. ஏன்னா அவன் வந்து இது எப்படி நிந்தனை செய்வது போல துதித்தல்னு பேர். அவரு ஏன் தான் அந்த மாதிரி அருள் பையா இருக்கிறான்னா அது உனக்கு தெரியாதான்னாரு.
கபில் என்ன சொல்கிறார், அது ஏன் தெரியுமா இங்கே வச்சுக்கிறாரு, அது என்ன அது யாருன்னா ஆசைப்படுவானா அவர் வச்சுக்கிற அந்த தாள் இது, அது யாரை விரும்ப மாட்டார்கள் என்று அடியார் கூற்றாக சொல்லியிருக்கிறார். நிந்திப்பது போல துதித்தல்னு பேர், நிந்தா துதி என்று வடமொழியில் சொல்லுவாங்க. வஞ்ச புகழ்ச்சி, வஞ்சக புகழ்ச்சி இல்லை, வஞ்ச புகழ்ச்சி அணியாக சொல்லுவோம் நம்ம தமிழ் அணியிலே இலக்கணம் அது. அதனால் அப்படி சொல்லியிருக்கிறாரு. இனி யாரும் தாம் ஆளாக எண்ணுவர்கள், யாராவது இவங்க ஆளுவாங்க வச்சுருப்பாங்களா, எண்ண மாட்டாருன்னு சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட பெருமான் நஞ்சை வச்சிருந்தாலும் அவர் எல்லாரும் அருள் பண்ணுவார் தான் நம்ம கொண்டு போனோம். அடுத்தது 78வது பார். இந்த பெருமானிடத்திலே எப்படியெல்லாம் அந்த பக்குவத்தை அடைய வேண்டும் என்று அந்த வழியை சொல்லி போறாரு. தாமரை சேர் நான் முகர்க்கும் மார்க்கும் அறிவறியார், தாமரை சேர் பாம்பர் சடாமகுடர், தாமரை சேர் பாணியார் தீர்ந்தளிப்பார், பார் ஓம்பு நான் மறையார் பாணியார் தீர்த்தளிப்பார். பொருளை மட்டும் சொல்லிடுறேன், அப்புறம் விளக்கம் சொல்லிடுறேன். தாமரை சேர் நான்முகர்க்கும் மார்க்கும் அறிவறியார், இதுக்கு பொருள் சொல்ல வேண்டியதே இல்லை. தாமரையிலே வாசம் செய்வதற்காக இருக்கின்ற நான்முகனுக்கும் மால் என்று சொல்லப்படுகின்ற திருமாலுக்கும் அறிவதற்கு அரியவர், திருவண்ணாமலை வரலாறு. அடுத்தது தாமரை சேர் பாம்பர், அப்படிப்பட்ட பெருமான் தாம் இறைவனை குறிக்கிறது. அரை சேர் பாம்பர், இடுப்புல பாம்பை கட்டின்னு இருக்கிறார். தாம் அரை சேர் பாம்பர் சடா மகுடர், சடையே மகுடமாக உடையவர். தாம் அரை சேர், தாம் அரை சேர் பாணியார், தாம் அரை சேர் பாணியார் என்றால் பாணி என்பது கையை உடையவர். பாணியார் தீர்ந்தளிப்பார், பார் ஓம்பு நான் மறை. பாணியார் என்றால் பாணி என்பது கை, சப்பாணி கொட்டி அருளேன்னு சொல்கிறோம் இல்லையா, கைகளை கொட்டி. பாணி என்பது மூணாவது அடி இருக்கிற முதல் சொல். பாணி என்றால் சப்பாணி கொட்டுது, அந்த கை. தீர்ந்தளிப்பார், பாரோம்பு நான் மறையார், உலகத்தை எல்லாம் காப்பதற்காக உதவுகின்ற 4 மறை உடையவரா பெருமான். பாணியார் கடைசியில் இருக்கிறது தாமாகியார், நான்மறையார் பாணியார் தீர்ந்தளிப்பார். பார், இந்த கடைசியில் இருக்கிற பார் 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 பார்னா என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? பார், நீ ஒன்றா என்ன நடக்குதுன்னு பார் அப்படின்னா நீ தெரிஞ்சுக்க பின்னால். இந்த பார் என்பது அறிவாயாகன்னு சொல்கிறார், பொருள் வரலாம். தாமரையிலே வாசம் செய்கிற பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் தாமாக அறிவதற்கு அறியவர். இப்போ எல்லாம் சொல்லுவாங்க திருமால் அறியல பிரம்ம அறியல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள் தாமாக இப்போ இன்னமும் அவங்க அறியாது இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. சில நேரத்தை சொல்லுவாங்க. சிதம்பரத்தில் அப்படியே பெருமாள் திரும்பி பத்துனுக்கிறார், அவர் அப்படியே பார்த்தாருனாக்கா நேரம் இப்படி பார்த்தாக்கா தெரிஞ்சுக்க போகிறதுக்கு தான் இந்த பக்கம் பார்த்துக்கிறாரு, அப்போது பார்த்துக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டாக சொல்லுவாங்க. அறியாது இல்லை, அவர் அறிந்து கொண்டார். எவ்வளோ அவங்க தான் அறிந்து கொண்டாங்கன்னு திரும்ப ஆகிப்போச்சே. கூர்மமாகவும் மேலேயும் கீழையும் போய் பார்த்து முடியலன்னு பார்த்துட்டாங்க. தாமாக அறிய முடியாதவர் நம்ம பெருமானை எப்பவுமே அவராக யாரும் அறிய முடியாது. தன் அருளே கண்ணாக காட்டினல்லால் காண்பாராம். பெருமானை காண வேண்டும் என்றால் அவனுடைய அருள் வரும். நம்ம பதியினுடைய ஞானத்தை நாம் பெற வேண்டும். சரி, அப்படிப்பட்ட பெருமான் தாமாக அறிவதற்கு அறியவர். அவர் தமது இடையிலேயே கச்சாக பாம்பின் அடியா உடையவர் சொல்லிட்டான்னு, சடையை மகுடுமாக உடையவர், தாவுகின்ற மான் பொருந்திய கையை உடையவர். தாம் அரை சேர் பாம்பர் என்றால் தாவுகின்ற தாமரை என்பதற்கு ஒன்று இருப்பாங்க. தாவுகின்ற மானை கையிலே உடையவர், தாவுகின்ற தன்மையுடைய மானை கையிலே உடையவராக இருக்கின்ற பெருமான் சார்ந்து அளிப்பார். பார் ஓம்பு என்றால் சார்ந்து எப்போ தெரியுமா கொடுக்குறாரு? பாசம் வந்துட்டு பிறகுதான் யாருக்கு பெருமான் கொடுக்குறாருன்னா அந்த பாசம் நீங்கி அது நீங்காதாரை ஆள்பவர்களது தூய உலகத்தை. இந்த இடத்துல ஒன்று சொல்றாரு, எந்த பார் ஓம்பு என்றால் ஆசை இல்லாதவர்கள் எல்லாம் மேலே போவாங்க. மேலே போவாங்கன்னா மேலே இல்லை, ஆசை துறந்தவர்கள் இருக்கின்ற உலகம். ஆசை நீங்கியவர் ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவ பூசை பண்ணாய்ன்னு சொல்கிறாங்க பார்த்தியா. அந்த ஆசையிலிருந்து நீங்குபவர்களுடைய இருக்கின்ற உலகத்திலே ஓம்புபவர் அவர். ஈசனோட ஆயினும் அது கட்டாயமாக போனதுக்கு சொல்லி வராங்க.
ஆசையற்றவர்களாக இருப்பவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அப்படிப்பட்ட உலகத்திலே இருப்பவர்களை ஆளுகின்றவர். அப்போ பெருமானை அடைய வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? நம்ம உலக பற்றுகளிலிருந்து விட்டு நீங்க வேண்டும். அந்த பற்றுகளில் அப்படிப்பட்டவர் நான்மறையார் பாணியார். அவர் என்ன பண்ணுவாராம், மற்றவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, நீங்காதார் தூய உலகத்தை, இந்த தூய உலகம் என்று சொல்லுவாங்க இல்லையா, எப்பவுமே பெருமான் பக்குவப்பட்டவர்களை என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் மேலே கூட்டும் போயிட்டு அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுட்டு கூட்டும் போவார். இந்த பக்குவப்பட்ட நால்வராதிகளுக்கெல்லாம் என்ன பண்ணார்? இப்போ கந்தபுராணம் ஒரு ஒரு 2 நாள் ஒரு தலைப்புக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அந்த பக்குவப்பட்டவங்களை வான்னு கூட்டும் போய் உட்கார வச்சுக்கின்னு தனியாக உட்காந்து 4 உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுடுறாரு. அவங்கள வான்னு கூட்டும் போயிடுறாரு. அவங்கக்கிட்ட பேசிக்கின்னு இருக்கும்போது முக்கியமான விஷயம், அந்த இடத்துல பேசுகிறப்போ யாரும் வரக்கூடாது. நந்திக்கு உத்தரவு போட்டார், எவ்வளோ பையன் வந்தாலும் உள்ள அனுப்பாருன்ட்டு. சார் எவ்வளோ நாள் சொன்னாலும் கந்தபுராணத்தில் வந்து சார் அவர் இந்த 4 பெருமக்களுக்கு உரை சொல்லி இருக்கின்ற பொழுது பல பிரம்மாக்கள் பல விஷ்ணுக்கள் தோன்றி அழிந்திருக்கிறார்கள், பல யுகங்கள் கடந்து இருக்கின்றது, கந்தபுராணத்தில் இருக்கு. அப்போ உலகமே எல்லாம் தன்னை விட்டு மறைஞ்சு போச்சான், எல்லாம் மறைஞ்சு போச்சான். ஆண் பெண் என்பவருடைய ஆர்வமே இல்லையாம். மன்மதன் எப்பவுமே பெண்கள் மத்தியிலே இருக்கிறவன் அந்த பக்கமாக திரும்பி பார்க்கலையாம். ரதி பக்கத்தில் ஒரு ரதியை வந்து ஒரு ஆடவரைய மயக்கத்துக்கு போகலேன். காரணம் என்னன்னா இந்த உலகம் அந்த மாதிரி இருந்துன்னு சொல்ல வராரு. அது ஒரு தலைப்பு பேச ஒரு 28ஆம் தேதி ஒன்று இருக்குது, வாய்ப்பு கிடைச்சா வாங்க. 28, 29 சனி ஞாயிறு. அதான் வேறு அவர் கந்தபுராணம் வெளியிடுறாங்கம்மா, கந்தபுராணம் உரையோடு வெளியிடுறாங்க. வந்திருக்கா உங்களுக்கு பத்திரிக்கை? அது இன்னும் இல்லையோ? நாளைக்கு கொண்டு நாளைக்கு கொடுக்குறேன், நான் நாளைக்கு கொடுக்குறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்க ஏற்று செய்கிறாங்க. அதனால் அதுக்காக ஒரு தலைப்பு பேச வேண்டியிருந்தாங்க. அதுக்காக பார்த்தேன், கந்தபுராணத்தை எடுத்து பார்த்தேன் நான். பாணியார் அப்படிப்பட்ட பெருமான் என்ன பண்ணுவாரான், அவர் என்ன பண்ணுவார்னா தனியாக எடுத்து போய் உட்கார வச்சுப்பார். பக்குவப்பட்டவங்களை வான்னு கூட்டும் போயிட்டு அவருக்கு செய்வார். பக்குவப்படாதவர்களுக்கு கிட்டத்தட்ட போக முடியாது. அதாவது 4 வேதங்களை உரியவர். பாணி என்றால் வேதங்களாகியவர், 4 வேதங்களுடைய பொருளாக இருப்பவர் தான் பாணியார். அப்பர் பெருமான் 4 இருக்கிறவனாக தாமதிக்காதவராய் விரைந்து வருவாராம். எங்கேருந்து வருவார்? சுத்த மாயா போனதுன்னு பேர் அது. அதாவது பக்குவப்பட்ட ஆன்மாக்களை, ஆசையை நீங்கியவர்களை எங்கே வச்சுருப்பார்னா சுத்த மாயா போவனம் நம்ம சித்தாந்தத்தில் வருது. அந்த சுத்த மாயா போவனத்தில் போய் அவங்கள இருக்க வச்சு அவர்களுக்கு விரைந்து வந்து அருள் பண்ணுவாராம். ஆசை நீங்கியவர்களுக்கு விரைந்து வந்து தமது உலகத்தினின்றும் நீங்கி வந்து, சுத்த மாயா போவனம் ஒன்று, அவர் இருக்கிற உலகம் கைலாயம், அந்த போயனத்திலிருந்து வந்து நீங்கி வந்து விரைந்து அருள் பண்ணுவாராம். யாருக்கு அருள்? ஆசை நீங்கியவர்களுக்கு அருள் வழங்குவார். பார், இதை நீ அறிந்து கொள்வாயாக. நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. எவ்வளோ சாதாரணமாக அப்படியே பொருள் படிச்சுட்டு போனாக்கா எப்படி வேணா சொல்லிட்டு போகலாம். அதில் இவ்வளோ அளவு நுணுக்கமாக சொன்ன தீர்ந்தளிப்பார் பார்னு ஒரு 2 சொல்லு இருக்கு, அது மட்டும் சொல்லிடுறேன். தீர்ந்தளிப்பார் பார். முதல்ல தீர்ந்தளிப்பார் பார் என்றால் சுத்தமாயா புவனம் தீர்ந்து அளிப்பர் பார். தம்முடைய ஆசைகளிலிருந்து நீங்கியவர்கள் இருக்கின்ற புவனம் அங்கே அப்படிப்பட்டவங்களுக்கு அளிப்பார். அடுத்தது தீர்ந்தளிப்பார் பார் என்றால், தீர்ந்தளிப்பார்னா விரைந்து வந்து. எங்கேருந்து வருவார் அவர்? தமது உலகம் இருக்குது, பெருமான் இருக்கிற உலகம் மேலே, ஆறாரையும் நீட்டு அதன் மேல் நிலையில் இருக்கிற பெருமான். ஆனால் சுத்தமயா பூனத்தில் இருக்கிற இடத்துக்கு பெருமான் வருவாராம். அவர் தீர்ந்து அருள்வார். சுத்தமயா பூன நீங்கி வந்து அருள் வழங்குவார். இதனை நீ அறிவாயாக. இது கவி கூற்றாக நமக்கு பெரிய செய்தியை சொல்லுகிறார். யார் கொடுப்பார்னு ஒரே ஒரு வார்த்தை, அருமையாக ஒரே வார்த்தை, ஆசையராய் பாசம் விடாயின்னு. இங்கே நம்ம கொடுத்துக்கிட்டோன்னா ஆசையிலிருந்து நீங்குவீர்களாக. வாய்ப்பு இருக்கிற போலும் ஆசையெல்லாம் நீங்கணும். அடுத்தது இங்கேயும் அதே மாதிரி தான். கைக்கிளை தலைவி கூட்டு, ஒரு தலை காமத்திலே இருக்கின்ற ஒரு பெண்ணினுடைய கூற்றாக சொல்கிறார். பார், கால், வான், நீர், தீ, பகலோன், பனிமதியான், பார்கோல மேனி, பரன் அடிக்கே. இது நமக்கு எல்லாம் தெரியும். இந்த இருக்கிற பொருளெல்லாம் என்ன இருக்குதுனாக்கா பெருமானுடைய அட்டமூர்த்தங்களிலே ஒன்றை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் சொல்லிட்டாரு. அட்டமூர்த்தங்களே எதை விட்டுட்டுருக்கிறாருனாக்கா இந்த மனிதனை விட்டுட்டுருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. அதை விட்டுட்டு சொல்லிட்டார். பார் மேனி கோலப்பரன். பார் மேனி கோலப்பரன் என்றால் இந்த பார் கோல
என்றால் பார் மேனி கோலப்பரன் என்றால் பார்க்கத்தக்க அழகிய திருமேனியை உடையவன் அர்த்தம். பார் மேனி கோலப்பரன் இரண்டாவது அடியில், முதல் அடி வேணாம், முதல் அடியில் சொல்லிட்டோம். பார் பூமி, கால் காற்று, வான் வானம், நீர் என்பது நல்லா தெரியும், தீ என்பது தெரியும், பகலோன் என்றால் சூரியன், பனி மதியானம் என்றால் சந்திரன். பார்கோல மேனி பரன், அந்த பெருமான் எப்படிப்பட்டனாக பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்ற கோலம் யாழ், பார்ப்பதற்கே அழகாக இருக்கின்ற கோலத்தை உடையவனாக திருமேனி உடையவனாக இருக்கின்ற பெருமானுடைய திருவடிக்கு பார் கோல மேனி பரன் அடிக்கே. அப்படிப்பட்டவனுக்கு அவன் எங்கே இருக்கிறான்னா, அவன் பார்கோலம் என்றால் பூமியிலே நில உலகம், பார் என்றால் நில உலகம் தனிச்சீரில், பார் என்றால் நில உலகத்திலே எங்கே இருக்கிறான்னா கோகரணம் தானறிய கூறுதியே. பெருமானுடைய கோகரணம் என்கின்ற தலத்தை நீ கூறுவாயாக. இந்த இடத்துல சொல்கிறாரு, நம்ம தலங்களுடைய பெயர்கள் எல்லாம் அகத்திய தேவார திரட்டில் சொல்வார். தலங்களுடைய பெயர்கள் எல்லாம் எழுதுகிறார் பெருமானை துதிப்பதற்காக, போற்றுவதற்காக. சேத்திரக்கோவை என்பது வருது, தலங்களுடைய பெயர்கள்லாம் சேர்ந்து அது பாடலாக வரும். மூவருமே பாடியிருக்காங்க. அதில் ஏன் அவங்க அது மாதிரி பாடிட்டு போனாங்கன்னா, அந்த பெருமானை நீ வணங்க வேண்டும் என்றால் உனக்கு எந்த விஷயமே தெரியல, அந்த பெருமானை அந்த ஊரினுடைய பெயரை சொல்லி வாழ்த்தினாலே போதும். அதனால தான் இங்கே அதுதான் கொடுக்குறார் நமக்கு. கோகரணத்தான் அரிய கூறுதியோ, கோகரணத்தை உடையவனாக இருக்கின்ற பெருமானுடைய திருநாமத்தை சொல்லு. அதுதான் நமக்கு பெருமானுடைய பெயரை சொன்னால் ஊரை சொல்லு. அதுதான் குழந்தைங்களுக்கு சிதம்பரம், அண்ணாமலை, உண்ணாமலை இதெல்லாம் பேர் வைக்கிறான்றாங்க. நான் ஒன்றும் தேவையால வைக்க மாட்டேன்றாங்க. காலம் அப்படி ஆகி போயிட்டு. அதனால் கோகரணத்தான் அரிய கூறுதியே நன்னெஞ்சே. இந்த கோகரணம் எங்கே இருக்குன்னு நல்லா தெரியும் உங்களுக்கு, கர்நாடகாவில் இருக்குது திருக்கோகரணம். அது நம்ம இலக்கத்தை துளுவ நாட்டு தலம். திருமுறையில் தலங்கள் துளுவ நாடு, துளுவ நாடுன்னு வச்சுருக்காங்க. கர்நாடகாவில் இப்போ சேர்ந்து போச்சு. அது துளுவ நாட்டில் இருக்கிற அருமையான தலம். கோகரணத்தான் ஆய கோ. அப்படிப்பட்டவன் அவன் என்ன சொல்லியிருக்க பாருங்க. அடுத்த ஒரு கோகரணம் ஒன்று இருக்கு பாருங்க. ஈற்றடியில் கோகு என்பதற்கு, முதல் அடியில் கோகரணம் ஊர் பேரு, இரண்டாவது அடியில் கோகு என்பதற்கு ஆகாயம், ஆகாயத்தையே உடம்பாக இருக்கிற பெருமான். சித்தாந்தத்தில் பெருமான் ஆகாயத்தையே தன்னுடைய உடலாக இருக்கின்ற பெருமான், உடம்பை உடைய தலைவன். அப்படிப்பட்ட பெருமான் அனங்கன் அவனால் உண்டாகின்ற துன்பம். அந்த பெருமான் என்ன பண்ணுவாரான், அனங்கன் என்பது நமக்கு நல்லா தெரியும், மன்மதன், மன்மதனால் உண்டாகிற துன்பம் அனங்கன். அனங்கன்னா வேள். ஆமாம், அதான் அதான் உருவம் இல்லாதவனாக தான் இருக்கிறான். ஆனால் அவன் செய்கிற வேலையை செஞ்சு தான் இருப்பான். ஆகையினால அனங்கனால் உண்டாகிற துன்பம் என்றால் மன்மதனால் உருகின்ற துன்பம் என்றால் அவாவுதல், பெண் அவாவுதல் என்கின்ற ஒரு தன்மை இல்லாமல் செய்வான் என்கிற நெஞ்சே கோகரணத்தான் ஆகிய கோகினால் உண்டாகிற துன்பத்தை பரனடிக்கே கூறுதியோ என்று கூறுதல் கைக்கிளை தலைவனுடைய தன்மாக இருக்கிறது. கூறுதல் என்பது விண்ணப்பித்தல்னு பேர். முதலடியிலே இறைவனுடைய அட்டமூர்த்தங்களிலே எதை சொல்லலை, ஆன்மா மட்டும் சொல்லலை. ஏமானன் என்று சொல்லுகிற ஆன்மாவை தவிர மீதி எல்லாம் சொல்லிட்டார். அதனால் தனி விளக்கம் தேவையில்லை. அடுத்தது பாருங்க, இது 79. ஆமாம் 79. கொடுக்கல. 82 நானே சொல்லிடுறேன். கோகரணம் என்றால் பெருமான் வீட்டிருக்கின்ற ஆலயத்துக்கு பேர் கோகரணம். இந்த கோகரணம் இந்த ஊரில் நீ உடனே கோகரணம் போய் சுற்றிட்டு வான்னு சொல்லாதீங்க. துளு நாட்டு நம்ம போக முடியாது. கோகரணம் என்றால் இறைவன் வீட்டிருக்கின்ற இடம். அதனால் கோயிலை சுற்றுன்றான். ஊருக்கு ஒரு கோயில் வச்சுருக்காங்க இல்லையா, கோயில் இல்லா ஊருக்கு குடி இருக்காதையா. அதனால் கோயில்னா சிவபெருமான் இருக்கிற கோயில் ஞாபகம் வச்சுக்கோ. கோயில்னாக்கா ஊருக்கு 4 கோயில் இருக்குது, பிள்ளையார் கோயில். அதனால் அதெல்லாம் இல்லை, அதுதான் கோகரணம். கோல கோபுர கோகரணம்னா அழகிய கோலத்தை உடையதாக இருக்கின்ற, கோபுரத்தை உடையதாக இருக்கின்ற, பெருமான் வீட்டிருக்கின்றதாக இருக்கின்ற ஆலயம். சரி வாங்க, திருமுறை விளக்கம் சொல்கிற போது வாங்க கேள். இப்போ சொல்கிற இந்த பாட்டில் பெருமானுடைய திருநாமத்துக்கு பெருமை, பெருமானுக்கு ஊர் பெருமையை போன பாட்டில் பார்த்தோம். பெருமானுடைய திருநாமத்துக்கு என்ன பெருமை இருக்கிறது, நாம சங்கீர்த்தனம் சொல்லிட்டு வடமொழி தான் சொல்ல, நம்ம சொல்லியிருக்காங்க. பெருமானுடைய திருநாமத்தை நமச்சிவாய வாழ்ந்து ஆரம்பித்து பெருமானுடைய திருநாமத்தை சொல்லின்னு வா.
அதை சொல்கிறதுக்கு பல வழி கற்றுக் கொடுக்குறேன். நீ ஆரம்பத்தில் நமச்சிவாயன்னு ஆரம்பிச்சு பேரை சொல்லி தான் ஆரம்பிச்சு. அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொன்னால் அண்ணாமலை யார் உள்ளுகின்றார்களோ அவளுக்கு பெருமான் திருவடி பேர் கொடுக்குறாருன்னா அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொல்லிக்கினே வந்தினாக்கா கொஞ்ச நாள் ஆவாவோ அந்த பெருமான் உன்னை பக்குவப்படுத்தி அண்ணாமலை பேரை சொல்கிறத விட ஐயர் சொல்கிறது நல்லுன்ட்டு நல்லா கூட்டு வைப்பார். அதுக்கப்புறம் அது அஞ்சயத்தை எப்படி சொல்லணும்னு கூட்டு வைப்பார். அவருடைய வேலையை ஆகிப்போச்சு. அங்கே போய் அந்த சர்க்கிளில் போயிட்டாக்கா சிறிதாக அவரை பக்குவப்படுத்தி போடுவார். கோப்பாடி ஓடாதே சொல்கிறார் பாருங்க, நமக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு பாருங்க, தலைமை லட்சியமாக சொல்கிறார். கோப்பாடி ஓடாதே நெஞ்சே, நல்லா புரியும். அரசர்களை துதி பாடிக்கொண்டு அவர்களிடத்திலே இருக்கின்ற இன்பத்துக்காக அரசர்களை பாடிக்கொண்டு ஓடாதே. கோ என்பது அரசன், பசு எல்லாம் பேர் இருக்குது. அதனால் கோ பாடி ஓடாதே யாருக்கு சொல்றாரு? நெஞ்சே, என்னுடைய இனிய நெஞ்சமே. அவரு ஊருக்கெல்லாம் சொன்னாங்க போய் அவன் வேலையை பாரி அனுப்புறான்னு சொல்லிட்டு அவருக்கே சொல்லிடுறாரு. அவர் சொல்ற மாதிரி நமக்கு சொல்றாரு. இப்போ கோ பாடி ஓடாதே நெஞ்சே மொழி, அவங்ககிட்ட போய் வீணா பாடிங்கிறியே. சுந்தரர் பாடுறாரு இல்லையா? அந்த பாட்டில் நிறைய ஒவ்வொரு பாட்டிலையும் முதல் ரெண்டு வரி அப்படியே தான் பாடிக்கிறாரு. இவரை பாடாதே அவரை பாடாதேன்றாரு. அதுதான் சொல்றாரு பாருங்க. கோ பாடி ஓடாதே நெஞ்சே மொழி, எதை சொல்லு? கூத்தன் கோப்பாடி கோகரணம், பெருமானுடைய கோபாடி கூத்தனாக இருக்கின்ற பெருமான் அவன் தான் ஊருக்கெல்லாம் அரசன். அவன் பாடி என்றால் வீட்டு இருக்கின்ற இடம். கோ பாடி அவன் வீட்டு இருக்கின்ற இடம். கோகரணம் குற்றாலம் பேரு. கோப்பாடி பிள்ளைக்காய் நின்றார்க்கு இடம் கொடுக்கும் பேரருளான். அடுத்தது தனி சீரில் ஒரு கோப்பாடியில் இருக்கு பாருங்க. தனி சீரில் கோப்பாடினா பிள்ளைக்காய் கோப்பு ஆடி, பெரிய வரலாறு கொடுக்குறாருங்க. பிள்ளைக்காய் அதாவது பிள்ளை நப்பிண்ணைக்காக கிருஷ்ணாவதாரத்திலே இந்த பாருங்க, பின்னைக்காய் கோப்பாடி, பிள்ளை இல்ல பின்னைக்காய், நப்பிண்ணைக்காக கிருஷ்ணாவதாரத்திலே கோப்பு ஆடி ஆயன் மகளிரோடு கைகோர்த்து ஆடியவன். ஆயர் மகளிரோடு பெருமான் கைகோர்த்து ஆடியவனா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட கோப்பாடி அதை சொல்றாருங்க. பின்னைக்காய் நின்றார்க்கு இடம் கொடுக்கும். இப்ப கிருஷ்ணாவதாரத்திலே நப்பிண்ணையினுடைய குலத்திலே பிள்ளையாக இருக்கின்ற பொழுது அங்கே இருக்கிற கோகுலத்திலே இருக்கிற பெண்களோடு கோப்பு ஆடி என்றால் கைகோர்த்து ஆடியவனாக இருக்கின்ற பெருமானாக இருக்கின்ற அவனுடைய அம்சமாக இருக்கின்ற உமையம்மையை கோப்பாடிக்கு இடம் கொடுக்கும். எங்க வராரு பாருங்க. அப்படிப்பட்ட திருமாலாகிய பெண்ணை இடையிலே இடம் கொடுக்கும் பேரருளான். அவன் பெரு அருள். அது அரியலா தேவியில் ஐயன் ஐயானார். என்ன இந்த பாட்டில் இன்னொரு இடம் வரப்போகுது. பேரருளான் பிள்ளைக்காம் எம்பெருமான் பேர், பின்னைக்காம் எம்பெருமான் பேர். அப்படிப்பட்ட திருநாமம் பாடி வாழ்வாயாக. நீ எல்லாம் கோப்பாடி ஓடாதே நெஞ்சே, எந்த பேர் சொல்லணும்? அப்படிப்பட்ட உமையை ஒரு பாகத்திலே உடையவனாக இருக்கின்ற அவனுடைய திருநாமத்தை, எம்பெருமானுடைய பேரு, அதை சொல்லப்பா. அதை சொன்னால் நல்லா இருக்கும். இப்போ நாமத்தினுடைய திருநாமத்தினுடைய பேரை என்ன அருமையாக சொல்லியிருக்கா பாருங்க. நாம சங்கீர்த்தனம் எங்களுக்கு தான் இருக்குதுன்றாங்களே, இதில் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கா பாருங்க. அதனால பின்னைக்காம் பேர். ஆகவே முதல்ல கோக்காடுன்னா கோக்களை பாடி அரசர்கள், அடுத்து கோக்காடி அரசனாகிய இறைவன் அமர்ந்திருக்கின்ற இடம், அடுத்து கோப்பாடி பின்னைக்காய் கோப்பாடி என்றால் ஆயனுடைய மகளிரோடு கைகோர்த்து ஆடியது கிருஷ்ணாவதாரம். நெஞ்சே கோப்பாடி ஓடாத என்றால் கூத்தன் கோப்பாடி கோகரணம் குற்றாலம் கூறு. எங்கெங்கயோ இருக்கட்டும் போடாத, நீ என்ன பண்ணணும் இருக்குமா கொடுக்கல. கோகரணம் குற்றாலம் என்று பெருமானுடைய ஊரினுடைய நாமங்களை சொல்லு. போன பாட்டில் சொன்னதான் சொல்றார். ஆக பெருமான் இருக்கிற ஊரை இது சூளாமணி நிகண்டுல. சூளாமணி நிகண்டுலாம் நிகண்டுலாம் இலக்கணம் சம்பந்தப்பட்டு வந்தது. முதல் எடுத்த உடனே சிவபெருமான் நாமம் தான் வரும். அடுத்தது திருமால் நாமம். அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கு நிறைய நாமம் சொல்லலை அவர். இந்த ரெண்டு பேருடைய நாமத்தை மட்டும் நிறைய சொல்லினவர். வைஷ்ணவத்தில் வரும்போது எங்கள் அப்பா பாரதம் சொல்கிற போது சொல்லுவோம். அரிகரிய மரகரி அம்புஜா அச்சிதா உச்சிதா பஞ்சாவிதா பாண்டவதா லட்சுமி சௌதா லீலாவினோதா கமலபாதா ஆதிபத்யா தரங்கா ஆதரட்சகா அப்படின்னு அது பாட்டு போயிட்டே இருக்கும்.
அதே போல் சிவனுக்கு பேர் பண்ணாக்கா ஸ்டார்டிங் வர மாட்டேங்குது. பெருமானுடைய பேர் எடுத்தாக்கா ஆலங்காடா மெச்சிமாவரா கும்பகணேசா கொடுங்காலூடா கூட்டை தூணை குன்றை வெள்ளி ஏற்று வாகனா திரியம்பகஞ்சோதி பசுபதி குமரா கொண்டை சூடி குளமேல் கோலை மழுவாளி ஈமத்தாடி பிஞ்சகா பித்தா அரண்மால் உருத்திரா பாட்டுக்கு பெருமானுடைய பேர் சொல்லிட்டே வரும். அப்படியே சொல்லி உன்னுடைய கோலகால திருவடியன் திருமுடி மேல் சூடினேனே, உன்னுடைய திருவடியை என்னோட திருமலை. இதெல்லாம் வந்து அர்ஜுனன் தபசு போகிற போது அந்த ஒரு படிக்கட்டில் பாடி போவான் பாட்டு அந்த காலத்தில் கூத்துல. அப்படிலாம் அது மாதிரி திருமால் ரொம்ப நல்லா இருக்கு. அதை வந்து இப்போ இது சொல்கிறாரு பெருமானுடைய பேர்னா அவன் இருக்கிற ஊரை சொன்னாலே பேர் சொன்ன பாரு. இப்போ நம்ம சொன்னதில் அந்த ஒரு நாமத்தை வெறிச்சா சொல்கிற போது எத்தனை பேர் ஊரை சொல்லிட்டோம். இதுதாங்க அந்த காலத்தில் இலக்கியத்தின் மூலமாக பெருமானுடைய திருவள்ளுவை பெற்ற அவங்களாம் பாட்டுனா பாட்டு. அது அடுத்தது 81 பேரானை ஈருருவை இது கூட இது நல்லா சொல்லுவோமான்னு பார்த்தான். பேரானை ஈருருவை போர்த்தானை ஆயிரத்து என் பேரானை ஈர் உருவ பெற்றானை பேரானஞ்சு உண்டானை உத்தமனை உள்காதார்க்கு எஞ்ஞான்றும் உண்டாம் எஞ்ஞான்றும் உண்டாம் நாள் அல்ல உயிர். போரான ஈருரிவை போரான ஈருரிவை தான். ஓ பேர் போட்டிருக்குண்ணா. சரி 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 இருங்க 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 வரேன். சரி போரானையா இருக்கு அதில். சரி அடுத்தவர் பேரானை. இந்த இங்கே வந்து நான் எழுதின புத்தகத்தில் எங்களுடைய இவர் அருணையாருடைய உரையில் பேரானை தான் இருக்குது. எப்படின்னா சொல்கிறார் பாருங்க. பேரானை என்றால் பெரிய யானையினது உரித்த தோல். அதை திட்டாதீங்க. பேரானை என்றால் பெரிய யானையினுடைய உரித்த தோல். ஈறுதல் என்றால் உரித்தல். பேர் ஆணை என்றால் பெரிய யானை. யாகத்திலே இருந்து தோன்றிய யானை அல்லவா இருக்குது. அது பிழை இருக்கலாம். அது போரானைன்னா பொருள் போட்டுக்கிறாங்க பாரு. போர் புரிவதற்காக வந்த யானை. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னாக்கா பாடபேதம் சொல்லுவாங்க. ஏன் அதையும் சொல்லலாம் இல்லையா? பெருமான் மீது போர் புரிய என்பதற்காக தாருகாவனத்து இருடிகளால் யாகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட யானை போரானை சொன்னதில் தவறு இல்லை. அதனால் இப்படியும் பாடம் சொல்வார்னு சொல்லிவிடுவாங்க உரையாசிரியர்கள். அதனால் போர் அந்த போரானை அப்புறம் சொல் அது ரைட்டு இல்லை. அதுப்பா ஓ போரானை ஏற்றுட்டீங்க, ஈரானை ஏற்றுட்டீங்க. அதாவது போரானை பேரானை. இவர் வந்து பேரானைன்னு எடுத்துட்டுருக்காரு. பேரானை எடுத்து ஏன்னா ரெண்டு கீழே மேலே அப்படியே யார் பார்த்துட்டு பேரானை பெரிய யானை வந்து உரித்த தோல். நீங்கள் வந்து போர் புரிவதற்காக அனுப்பப்பட்ட யானைன்னு சொன்னாலும் உங்களுக்கு தவறு இல்லை. 1000 எண் பேர் பெருமானுக்கு இருக்கிறது. 1000 எண் பேர் என்றால் அஷ்டோத்திர சகத்திரநாமம் பேரான். பெருமானுக்கு அஷ்டோத்திர சகத்திரநாமம் இருக்கிறது என்று 1000 எண் பேரானை ஈர் உருவம் பெற்றானை. உங்களுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை. பெண்ணுமானு ஆகிய இருக்கிறோம். உமையூர் பாகனாக இருக்கிறான். பெண்ணுமானமாக இருக்கிற பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் பேரா நஞ்சு. அந்த நஞ்சை பிறரால் விலக்கலாகாத நஞ்சு, யாராலையும் விளக்க முடியாதா இருக்கிற நஞ்சு. எஞ்ஞான்றும் என்றால் எந்த ஒரு நாளும். அப்படிப்பட்டவன்னா என்னாக்கா உலகத்தில் உயிர் உண்டாம் நாள் அல்ல. கடைசி வரி பாருங்க. உண்டாம் நாள் அல்ல உயிர் என்பதை உயிர் உண்டாம் நாள் அல்ல. இதை விடவா திட்ட முடியும்? எவ்வளோ நாகரிகமாக திட்டுகிறார் பாருங்க. அந்த பெருமானுடைய திருவடிகளை போற்றாத நாட்கள் உயிர் இருக்கிற நாள் அல்ல. அப்படின்னா அர்த்தம் எவ்வளோ நாகரிகமாக திட்டுகிறார் பாருங்க. அதான் பிறவா நாள்னா இறந்த நாள்னு அர்த்தம் அங்கே. அதுதான் அருளாளர்கள் எவ்வளோ பக்குவமாக சொல்லுவாங்க. உண்டாம் நாள் அல்ல உயிர். இப்போ கொடுத்துருங்க. 82 வரப்போகிறேன். செத்த ஆமாங்க. இப்போ நாமெல்லாம் வந்து அப்படி பார்க்க போனாங்க. நீ எவ்வளோ நாள் வாழ்ந்துக்கிறேன்னு கேட்டாக்கா இவர் ரொம்ப நாள் வாழ்ந்துக்கிறாரு.
நான் எங்கள் அப்பா கூட இருந்த சின்ன வயசுலேருந்து வாழ்ந்துக்கிறேன். நான் ஓரளவு சொல்லலாம். ஏன்னா நிறைய இருந்துட்டுருக்குறோம். இப்போ டூ லேட் நாமெல்லாம். இப்போ திருமுறைக்கு வந்தது டூ லேட்டு. அது வந்து ஓரளவுக்கு அந்த லெவலுக்கு வந்துட்டோம். சின்ன கேட்குற போதே எங்கள் அப்பா 4 வயசு நான் தவழுகிற போதே ஹார்மோனியம் போய்ட்டு வச்சுன்னு பாடின பாட்டு இன்னைக்கு எனக்கு மனப்பாடமாக இருக்குது. அவரே கடைசி நேரத்தில் ஞாபகம் இல்லாத போது அந்த பாட்டை நான் எடுத்து கொடுப்பேன். எப்படி அவனுக்கு மனப்பாடம் பண்ணேன்னு கேட்டால், நீ பாடினத்தான் கேட்டது, அந்த தவற போது கேட்டது. இந்த சில தேவேந்திர சங்கம் ஆமாம் அதெல்லாம் இல்லை, சிலதான் தவறுற போது அது வர்றது, அது சொல்ல முடியாதுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு வாய்ப்பு தான். அதெல்லாம் இப்போ நம்ம சித்தாந்தம் படிக்கும்போது தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பெருமான் பக்குவப்படுத்தி இப்போ இது கொடுத்துருக்காரு. இதுலேருந்து விழாத பார்த்துக்கணும். இதுலேருந்து மறுபடியும் போய் தொபுகடின்னு நுனிக்கொம்பர் ஏறினார் அங்கிருந்து ஊக்காக இருந்ததுக்கு தான் நம்ம விழுவது. ஆனால் அந்த லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். பெருமாள் கொண்டாடுறாரு. இன்னும் நீ அதனால தான் பயந்துன்னு இருக்கிறோம் நம்ம. சரி, பெரும்பற்ற புலியுரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே அப்பர் பெருமான் சொல்லியிருக்கார். இந்த பாட்டுக்கு பேரா நெஞ்சு உண்டான்னு நல்லா தெரியும், பிறரால் விருக்கப்படாத நெஞ்சு. இந்த பாட்டினுடைய இதுக்காக ஒரு திருமுறை வந்து ஒரு பாட்டு, பெருமானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளன்னா செத்த நாளாமா சொன்னாங்க அந்த வரியை. அதனால் எவ்வளோ நாசிருக்கா சொல்கிறேன். இப்போ தான் நான் சொல்லினே வருவேன். பல்லா திருமுறை இருக்கிற பொருள் அப்படியே கொண்டாந்துக்கிறாங்க பாருங்க பின்னால் வந்தவங்க. சேக்கிழார் பெருமான் மூவருடைய வரலாறை முழுமையாக படித்து விட்ட பிறகுதான் பெரியபுராணம் எழுதினாருன்னு சொல்லிட்டு உரையாசிரியர் சொல்லிடுறேன். நான் என்ன சொல்கிறேன்னாங்க, அவர் எங்கே படித்தார் எழுதினார்? அவர் படித்ததெல்லாம் எங்கேயோ படித்தார். படித்ததெல்லாம் எங்கே படித்தான்னு சொல்ல முடியாது. பெருமான் உலகெல்லாம் அடி எடுத்து கொடுக்குற போதே சேக்கிழார் பெருமானுடைய கரணங்கள்லாம் பதிகரணங்களாக மாறிவிட்டது. உள்ளே இருந்து அவர் பாட்டு உணர்த்திட்டே வந்தார். அதை நாங்கள் விட்டு சொல்லிட்டு பெருமானை அடி எடுத்து கொடுத்தது வச்சு எழுதுனா அவருக்கு ரொம்ப ஃபவுண்டேஷன் எப்படி போகிறார் பாருங்க. திருமுறையிலேருந்து ஆரம்பிக்கிறார். சுந்தரமூர்த்தி பெருமானை அடிப்படையாக வச்சிட்டார். தொகை நூலாக வைத்து கொண்டார். அடுத்தது வகை நூலாக கொண்டார். திருத்தொண்ட திருவந்தார். விரி நூலாகத்தான் அவர் எழுதினார். தொகை வகை விரி என்கிற முறையில் எழுதியிருக்காருன்றதுனால சேக்கிழாருன்னு சொல்லிட்டு இவர் எழுதியிருக்கார். உரையாசிரியரே கோயம்புத்தூர் உரையாசிரியர், பெரியபுராணம் உரையாசிரியர் சேக்கிழாரு தனியாக ஒரு நூல் எழுதியிருக்கார். அதில் சேக்கிழார் நிறைய சொல்லியிருக்காரு. அடுத்தது 82வது பாடல் உங்ககிட்ட புத்தகம் வந்திருக்கும். அந்த பாடல் வந்திருக்கும். உயிராய 3 ஒடுக்கி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இவர் கிட்ட வந்துட்டார். எப்படி டெவலப் பண்ணுறாரு பாருங்க. பெருமானை பேர சொல்லு, பெருமான் ஊற சொல்லு. நம்ம பாட்டுக்கு ஊற சொல்லிட்டு போகிறோன்றதுல பின்னால் கொடுக்குறாரு பாருங்க. அதுதான் வந்து படிநிலையிலே நமக்கு உணர்த்துகிறார். பேரை சொல்லுப்பா, பேரை சொன்னால் இருக்கான்னு நீ சொல்லாது விட்டுறாதப்பா. சொல்லலைன்னா நீ எந்த நாளில் செத்தும் பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு, சரி சொல்லிடுறேன் பேரூராக சொல்லிடுறேன், பெருமானுடைய பேரை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது சொன்ன மாதிரி கணக்கு கிடையாது. எப்படி சொல்லணும்னு சொல்ல வர அடுத்த பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக படிநிலை கொடுக்குற. உயிராய 3 ஒடுக்கி 5 அடக்கி உள்ளத்து உயிராய ஒன்மலத்தாள் ஊடே. உயிரான் பகர் மனத்தான் பாசுபதன் பாதம் பணிய பகர் மனமே ஆசை கட்பட்டு. ஆசைப்படு, பெருமானுக்கு ஆசைப்படு. என்ன பண்ணமா? பெருமானுடைய திருவடி அடைய வேண்டும் என்று ஆசைப்படு. உயிராய 3. உயிராய 3 என்ன சொல்றாரு பாருங்க. உயிராய 3, உயிர் என்பதால் காற்று. காற்றுல 3 என்னது? இடநாடி, வலநாடி, நடுநாடி. 3 விதமான நாடி. இடநாடி மூச்சு, வலநாடி மூச்சு, நடுநாடி மூச்சு. அருணையார் எழுதுறாருன்னா தூயமா தமிழ் எழுதுகிறாரு. இடைகளை பிங்களைன்னு போடும், நம்ம சுழுமனைன்னு போடும் இல்லையா. அவர் அழகா அருமையா இடநாடி மூச்சு, வடநாடி மூச்சு, நடுநாடி மூச்சு, ஒடுக்கி. ஒடுக்கி என்பது கும்பித்தல். கும்பித்து, அடக்கி என்றால் கும்பித்து. 5 நமக்கு தெரியும், 5 புலன்களினுடைய ஆசை. அந்த ஐம்புலன்களினுடைய ஆசை, 5 ஆசையை எப்படி அடக்கணுமான்னா சொல்றாரு பாருங்க. பிராணாயாமத்தில், யோகத்தில் அடக்கணுமா. யோகம் இருக்கிற போது அடங்கிடும். அதனால்தான் யோகியாய்
இருந்து உலகிற்கு யோகத்தை புரிதல் ஓரார். சித்தியார் போகியாய் இருந்து உயிர்க்கு போகத்தை புரிதல் ஓரார். போகியாக இருக்கிறாரு, யோகியாக இருக்கிறாரு. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் வேகியாகவும் இருக்கிறாரு. அந்த பாட்டு தான், அந்த பாட்டை எடுத்து நான் அந்த பாட்டு தான் இப்போ இதுக்கு வச்சிருக்கேன். நான் அந்த ஸ்டேஜில் பேசுறதுக்கு பெருமான திருமணம் பண்ணிக்கின்னு 2 பேரும் பாலும் பழம் சாப்பிட்டாங்களாம். எப்போ கடைசியில் பார்வதி கல்யாணம் நடந்து போகுது. அதில் தான் எனக்கு அந்த 2 வரி கொடுத்துருக்காரு. பார்வதி கல்யாணம் நடந்து போட்டு 2 பேரும் பாலும் பழம் எங்கடா இருக்குதுன்னு பார்த்தா அந்த கடைசியில் திருமண படம், கந்த படம் திருமண படத்தில் இருக்கிற கடைசி பாட்டுக்கு கடைசியில் 2 அடி முன்னாடி கூட கொடுக்கும். முன் பாடு கூட தேட கிடைக்கல. அப்படி எதுக்கு வச்சு தேடி கண்டுபிடிச்சேன் நான். கடைசி வரி என்ன ஆச்சான், உலகமெல்லாம் பழைய மாதிரி திருமணங்கள் காட்சிகள் சகலம் இருந்து ஒருவரோடு அவாவி சிற்றின்பத்தில் சேட்டையிலே ஈடுபட்டார்கள். இன்ப சேட்டைன்னு சொல்ல அதுதான் இந்த சிற்றின்ப வேட்கையை கொடுக்கணும், அதை சொல்ல வராருங்க. அப்போ அப்புறம் நான் இதுக்கு நான் எங்கே தேடி போனதுனால பார்த்த பிறகு அந்த பெருமான் திருமணமாகி பாலும் பழம் சாப்பிட்டு 2 பேர் உட்கார்ந்த உடனே உலகம் இயங்க ஆரம்பிச்சிட்டான். அதான் அவங்க பார்த்தாங்க, ஏகன் யோகன் மறுதல் விட்டு உமையவளை மறுவுமாறுன்னு. அப்போது பெருமான் வந்து அப்போது யோகத்தில் இருப்பது நான் நடந்ததுன்னு அந்த பக்கம் போனேன். நான் ஒரு பாட்டு பின்ன போய் யோகத்தில் இருந்தால் என்ன நடந்தது போச்சுன்னு உனக்கு கல் மாதிரி இருந்தாங்களாம். கல் மாதிரி இருந்தாங்களாம். சார் எந்த மாதிரி கல் மாதிரி இருந்தாங்கன்னு சொல்கிற பாருங்க சார். விஸ்வாமித்திரருடைய சாபத்தை பெற்று கல்லாக மாறுகிற அகலியை போன்று கல் போல இருந்தாங்களாம். பெண்கள் எல்லாம் அப்படி இருந்தாங்க, உணர்ச்சியத்து இருந்தாருங்க. அந்த மாதிரி யோகத்தில் இருக்கணுமாமா. இங்க சொல்றாரு பாருங்க, 5 அடக்கி உள்ளத்தில் என்றால் உயிராய ஒன்மலர்த்தாள் ஊடே. உலகத்துக்கெல்லாம் உயிராக இருக்கின்ற உயிரிலே இருந்து யோகத்திலே இருந்து 50 ஆசையை அடக்கி பிராணாயாமத்தில் தான் அடக்கணும், யோகத்தில் அடக்கி உள்ளத்து உயிராய ஒன்மலர்த்தாள். இப்போ உள்ளத்து உயிராய ஒன்மலர்த்தாள் என்றால் உயிருக்கு உயிராக இருப்பவன். இந்த சில இடங்களிலே திருமுறைகளில் வந்து இல்லை அதான் இருக்கு. இந்த சில இடங்களில் ஒரு எனக்கு இந்த மகாதேவன் பேசும்போது ஒரு முறை சொன்னார், வழக்கத்திசு கோயிலில் பேசும்போது கேட்டிருக்கேன். சித்தலிங்காவட்டும் அந்த டவுட் வரும் எனக்கு. உள்ளம் என்பதை உயிர் என்பதற்கு சமமாக சில இடத்துல சொல்லியிருக்கார். இந்த பாட்டில் உள்ளத்தை உயிராக குறிப்பிட்டிருக்கிறார். இதை சொல்ற பாருங்க, எப்படி பாருங்க, பகர்மனத்தான் உயிராய ஒன்மலத்தால் ஊடே உயிரான். உயிராயி ஒன்மலத்தால் ஊடே உயிரான் என்றால் உயிராக இருப்பவன். யாருக்கு உயிராக இருப்பவன்? உள்ளத்துக்குள்ளே உரிப்பவன். உருப்பலிங்கு போழ்வால் என் உள்ளத்திலுள்ளே இருக்கணும். அந்த உயிர்னா உயிருக்கு உயிராக இருக்கிறவன் அர்த்தாங்க. பகர் மனத்தான் பாசுபதன் பாதம் என்றால் அந்த பெருமானுடைய பகர் மனத்தான் என்றால் 6 குணங்களின் தொகுதியாகிய பகத்தை உடையவன் பெருமான். பகர் மனம் என்றால் 6 குணங்களுடைய தொகுதியாக பகத்தை உடையவன். பகர் மனத்தான் என்று வருது. பகர் மனத்தான் பெருமானுக்கு பகர் மனம் வந்துருக்குது. அந்த பகர் என்பதற்கு 6 வகையான குணங்களுடைய தொகுதியாக இருக்கிறாராம். அதான் பகத்தை உடையவன். சார் என்ன சார் 6ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. ஐஸ்வர்யம், திரு, புகழ், ஞானம், வீரம், வைராக்கியம். இந்த 6 தன்மையான உயிரின் தன்மைகளை உடையவனாக இருக்கின்ற பெருமான். அது பகர் என்பது இது சாதாரண பகர சொல்லு, அவருடைய திருநாமத்தை நீ சொல்லு அப்படின்னா மனமே. இப்போ எப்படி படிக்கணுன்றது ஒரே ஷார்ட்டானு சொல்கிறாரு. பெருமானுடைய திருவடியை வணங்கு, 5 அடக்கி வணங்கு. இப்போ பார்த்தீங்களா, சொல்லுனா எல்லாம் சொல்லுவோம், பதியத்தை 4 வாட்டி கூட படிச்சுடுவோம், சொல்லி ஆச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லெவலுக்கு கொண்டாடுறாரு பாருங்க. அது எவ்வளோ அளவுக்கு நமக்கு பக்குவத்து கொடுக்குறாரு பாருங்க. சிறிது சிறிதாக பெருமானுடைய திருநாமத்தை 5 அடக்கி சொல்லி ஒன்றும் இல்லை. நிற்குண நிராமய நிராஞ்சன நிராலம்ப நிர்விஷயமா கைவல்லிய சுத்த நித்த தித்த பற்பரன்னு சொல்லிட்டு அருணைநாதர் வருவார். அது மாதிரி இவர் தாய்மானவர். அதுபோல் பெருமானை அடக்கி சொல்லிக்கினே வரணும். ஆனால் உயிருக்கு உயிராக இருப்பவர். சொல்கிறேன். ஐஸ்வர்யம், திரு, புகழ், ஞானம், வீரம், வைராக்கியம், பகர் மனத்தான். இவ்வளவு தன்மைகளையும் உடையவராக இருந்து பெருமானுடைய திருப்பாதத்தை பணி.
பெருமாளத்தை திருப்பாதத்தை பணியணும்னா எப்படி பணியணுன்றது சொல்லிட்டார் பார்த்தீங்களா? சும்மா போக முடியாது, அந்த இடம் ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸ். ஏன்னா நெஞ்சில் என்ன வச்சுக்கிறாரு, யாரும் விரும்பாத நெஞ்சை வச்சுக்கிறாரு. அவர்கிட்ட போனோம்னாக்கா ரொம்ப பக்குவப்பட்டு தான் அங்கே போக முடியும். இப்போ நம்ம பக்குவம் இல்லைன்னாக்கா, இப்போ பாருங்கள், இவ்வளோ பேர் கோடான கோடி பேர் இருக்கிற பகுதியில் இருந்து, இவ்வளோ பேர் இருக்கிற பகுதியில் இருந்து நம்ம எல்லாம் ஒரு சிலர் வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறான்னா அவன் பெருமான் திருவள்ளுவருக்கு தான் வாய்க்க முடியும் என்கின்ற ஒரு செய்தி. அதுலேயும் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான். நான் வீட்டில் உட்காந்து படித்து எழுதி உட்காந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? அது பெரிய விஷயம். பகர் மனத்தான் என்றால் ஆறுகணும். இப்போ அவன் பெயர்களை சொல்லு. இப்போ பேர் சொல்லுன்னாரு, அதுக்கப்புறம் ஊரை சொல்லுன்னாரு. அந்த பெருமானை சொல்லலைன்னா நீ சொல்கிறது இல்லைன்னாக்கா நீ இருந்ததுக்கு அர்த்தம் இல்லைன்னாரு. அப்புறம் கடைசியில் சொல்கிறாரு எப்படி சொல்லணும்னு கொடுக்குறாரு பாருங்க. படிநிலையிலே நமக்கு உபதேசம் பண்ணுறது. அது பகர், இவரை குருவாக வச்சுக்கலாமே, இவரே குருவாக வச்சுக்கலாம். குரு சொல்ல வேண்டியதான் இவங்க சொல்லிட்டே இருப்போம். அதுதான் வந்து திருமுறைகள் ஓதாயினர். திருமுறை படித்தாக்கா அதிலேயே திருமுறை ஆசிரியர்கள் நமக்கு குருவாக உதவுவார்கள் அப்படின்னாரு. பகர் என்றால் பகவர். இன்னொன்று சொல்ல போகிற நாங்கள் இப்போ பகர் என்று சொல்வதற்கு எப்படின்னாக்கா, பகர் என்று சொல்லுறங்க பெருமானை சொல்கிறாருங்க பகர் என்று. ஆனால் பகர் என்பது பகவர் என வருதல் பெரும்பான்மை. பகர் என்பது பகவன், ஆதி பகவன். ஆமாம், 6 குணங்களை உடையவர் தான். அந்த தொகுதியாக 6 குணங்களுடைய தொகுதியாக உடையவர். அதனால் பகவன் என்று வருவது அதுக்கு வந்து முக்கோட்பகவர் என்று தொடரிலே வருகிறது என்று ஒரு குறிப்பிட்டிருக்காரு. அந்த பகவனை வச்சுக்கிட்டு தான் எங்களை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு வேற ஒரு சமயத்தருக்கு அவங்க பிடிச்சாங்க. 83. இப்போ இவரு தன்னுடைய நெஞ்சிக்கே சொல்றாரு, நான் பாட்டு போயிட்டு போறேன், ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். 6:15 தான் போலாம் எடுத்துக்கலாம். சரி, இங்கே தெரியுது. பட்டாரன் பட்டரங்கன் அம்மான் பரஞ்சோதி பட்டார் எலும்பணியும் பாசுபதன் பட்டார்ந்த கோவணத்தான் கொல்லேற்றான் என்றென்று நெஞ்சமே கோவணத்து நம்பனையே கூறு. இவர் இந்த எப்போ ஊர் பேரை சொல்லுன்னு வந்தாரோ ஒவ்வொரு பாட்டிலையும் ஊர் பேரை சொல்லினே வர்றார் பாருங்க. பட்டாரன் பட்டாரன் எப்படி பிரிக்கணும் பாருங்க. 3 சுழின்னு தானே போட்டிருக்குது, பிரிக்கலாம். பட்டார் அன். பட்டார் அன் என்றால் அன்பு பட்டவர்கள் அணைகின்றவன். பெருமானை அணைய வேண்டும் என்னது? அன் என்பது அணைதல். பட்டார் என்றால் அன்பு பட்டவர்கள். எவர் பெருமான் மீது அன்பு பட்டு இருக்கிறார்களோ அவர்களால் அணையப்படுகின்றவன். கண்ணப்பர் உதாரணத்துக்கு, அன்புக்கு அடைப்ப கண்ணப்பர். எல்லா அடியாரும் 64 இருந்தால் அதை சிறப்பாக சொல்லுவாங்க கண்ணப்பன். அதனால அன்பு பட்டவர்களால் அணைகின்றப்படுபவன் யாரு தான் அணைவ? பட்டார் அன் என்று. அடுத்தது பட்ட அரங்கன். அரங்கு என்றால் திருவம்பலம், தில்லை. பட்ட அரங்கம் என்றால், பெட்ட என்றால் பெயர் பெற்றது. பெயர் பெற்ற திருவரங்கத்திலே வீற்றிருப்பவன் பட்டாரன். பட்டரங்கன் பெயர் பெற்ற திருவரங்கத்திலே வீற்றிருப்பவன். அடுத்தது நமக்கு நல்லா தெரியும், அம்மான். அது சொல்ல வேண்டிய இல்லை, உயிர்களுக்கெல்லாம் தாயாகி இருக்கின்ற தெய்வம். பரஞ்சோதி மேலான ஒளியை உடையவன், மேலான ஒளியானவன். அடுத்தது பட்டார் எலும்பணியும் என்றால் இறந்தவருடைய எலும்பை மாலையாக உடையவன். நான் இதுக்கப்புறம் பொருள் சொல்ல போறல, அதான் ஷார்ட்டாக சொல்லிட்டு வந்துடுறேன். பட்டார் எலும்பு அணிபவன். பட்டு ஆர்ந்த கோவணத்தன். பட்டு போன்ற மென்மையான துணியினால் தயாரிக்கப்பட்ட கோவணத்தை அணிந்து கொண்டிருப்பவன். பட்டு ஆர்ந்த, பட்டார்ந்த கோவணம் என்பது பட்டு ஆர்ந்த கோவணத்தை உடையவன். பட்டு இழைகள் பொருந்திய கோவணத்தை அணிந்தவன் என்று உரை கொடுக்குறாரு. கோவண்ணத்து நம்பன். பாருங்க, கோவணத்தான் சொல்லியாச்சு. கொல்லேற்றான் அர்த்தம் தேவையே இல்லை, உங்களுக்கு தெரியும். கொல்லேற்று ஏற்றினை வாகனமாக உடையவன் என்று என்று நெஞ்சமே. இந்த பாட்டில் பெருமானுடைய புகழையெல்லாம் ஒன்று சொல்கிறார். பட்டாரன், பட்டரங்கன், அம்மான், பரஞ்சோதி, பட்டான் எலும்பலையும் பட்டான் எலும்பணிபவன், பாசுபதன், பட்டார்ந்த கோவணத்தன், கொல்லேற்றன். இவ்வளவு பெருமானுடைய திருநாமங்கள் தான். என்றென்று இப்படியே சொல்லுப்பா. இந்த பாட்டில் கடைசியில் சொல்ல போறாரு, கடைசி பாட்டில். இந்த பாடலிலே ஒரு பாடலை அறிந்து அதன் மூலமாக நீ உன்னுடைய உள்ளத்தை ஒன்றுவிப்பாய், ஆனால் பெருமான் திருவடி கிடைக்கும் சொல்றார். அங்க ஒரு இடத்துல ஒருத்தர் சொன்னார், சித்தியாரில் அரைவிருத்த பாதி போதுன்னு ஒருத்தர். எப்படி இருக்குது பாருங்க, சித்தியாரில் அரைவிருத்த பாதி. அதான் அதான்
அந்த பாட்டு நம்ம சிவ இதில் வந்து சிவபாசாரத்தில் சொன்னார். அந்த சிவச்சந்திரன் ஐயா நடத்தினார். அந்த அரை விருத்தம் எதுன்றதை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பாடம் வைக்கணும் சார். 4 பேர் இருந்தால் கூட வச்சுக்கணும், 5 பேர் வச்சுக்கணும். எனக்கு சொன்ன எனக்கு யாருன்னா வந்து எங்கள் ஊரில் சொல்லுவேன், 5 பேர் வாங்க சாயந்தரம் டெய்லி 1 மணி நேரம் கோயிலில் கட்டாயம் வரேன்னு சொல்லுங்கள். திருவாரூர் கோயில் நான் வந்துடுறேன். ஏன்னா ஒரு நூலை பிடிச்சின்னு எல்லாம் விவரமாக பேசலான்னாக்கா அத்தையாவும் கேட்பான்றான். ஆமாம், அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ண வந்துட்ட பிறகு இங்கேயும் அந்த நிலைமை தான் வரும். அதுவே பரவாயில்ல போல தெரியும். அதனால் இன்னொன்று ஏன் தெரியுமா, சப்ஜெக்ட் அப்பேற்பட்ட சப்ஜெக்ட் கேளுங்க. முருகன் வந்து தலையால் தண்ணி குடிச்சு ஊராக வந்து கேட்டு போனார்ல, அந்த சித்தாந்த இதுவை நான் அன்றைக்கி கூட மீட்டிங்கில் சொன்னேன். நான் போட்டு வாங்க சித்தாந்த துறை போயிடுது சேரணும். 5 பேர் சேர்ந்தாங்க சார். அப்போ எங்கள் அதிர்ஷ்டம் நாங்கள் 27 பேர் சார். அடுத்த தொகுப்பு நாங்கள் 27 பேர் படித்தோம். அது ஒரு பெரிய வாய்ப்பு இல்லையா? அதனால் கிடைக்கிறது கஷ்டம் சார். எத்தனை கோடி லட்சம் எவ்வளோ கோடி ரூபா வச்சுருக்காங்களாம். எவ்வளோ ரூபா கேட்டாங்க, லட்சக்கணக்கில் கேட்டாங்க, யாரும் கொடுக்க மாட்டேன்னாங்க. வைணவத்தில் வேற ஒரு துறையில் கூட தான் கோயில் தேவஸ்தானத்தில் தான் கொடுத்தாங்க. வைணவத்துக்கு கொடுத்துட்டாங்க, சைவத்துக்கு பணம் கட்டலையாம். ரொம்ப கஷ்டப்பட்டுது. சைவத்தை காப்பாற்றுறது எவ்வளோ கஷ்டம். அது கஷ்டம்தான். ஏன் தெரியுமா, அது கடைசி போகிற வைக்கு புண்ணியம். அது இது அதில் இதில் சுதர தராளமாக இதில் பாதாளத்தில் இருக்கிறவங்கள எங்கே கொண்டு போனோம்? புவர் லோகம், சுவர் லோகம், அந்த லோகம் இந்த லோகம் போய் கடைசியில் கைலாயம் போனோம். கைலாயம் போகிறதுனால பாஸ்போர்ட் ரொம்ப கஷ்டம் கிடைக்குது. ஆகையினால இது கொஞ்சம் கஷ்டம்தானே. சும்மா கிடைக்குமோ? சோனா சொர்க்கலோகம். ஆனால் சொர்க்கம் எங்கே வேணாலும் போய் வந்துடலாமா? சொர்க்கலோகன்றது எது நீங்கள் நினைக்கிறீங்க? சொர்க்கம் என்பது இந்திரலோகம். சுகத்தை அனுபவிக்கின்ற இடம் சொர்க்கலோகம். நல்லா காண வச்சு. சொர்க்கம்ன்ற பேச்சே நம்ம தேவடையாருக்கு சொர்க்கமா? பெருமாளுடைய திருவடி பேருக்கு தான் போகணும். போனியில் இங்கேருந்து நம்ம கொடுத்துக்கிற திருவடி. சரி, அப்புறம் பார்க்கலாங்க. அதாவது பரஞ்சோதி. மேலும் அவன் எல்லாவற்றிலும் பெருமானை, இந்த அம்மான்னு ஒரு சொல்லு இருக்கு பார்த்தீங்களா, அது விளக்கம் கொடுக்குறாரு. மேலும் அவன் அனைவராலும் அம்மான் என்று போற்ற பெறுகின்றவன், மேலான ஒளியானவன். அந்த பெருமானை கூறு நெஞ்சமே சொன்ன பார்த்தீங்களா, திருமுறைகளே என்ன நம்ம தொடர்ந்து சொன்ன பாருங்க. திருமுறைகளிலே பெருமானுடைய புகழை கூறுவது இல்லையா, இவர் சொல்றார். பெருமானுடைய புகழை கூறி புகழத்தக்க மொழிகளை கூறி வாழ்த்துவாயாக. நீ வாழ்த்த வேணாம். வாழ்த்துவது பெருமானுக்கு ஒன்றும் லாபம் இல்லை. வாழ்த்தி வாழ்வோம், வாழ்த்தி வாழ்வோம். நீ வாழணும்னாக்கா பெருமானை வாழ்த்துப்பா. அவருக்கு என்ன இருக்குது வாழ்த்தினா? அவர் ஒன்றும் வாழ வேண்டியதே இல்லை. அவர் வாழ வைக்கிறதுக்காக இருக்கிறாருன்னு வாழ வேணும். நெஞ்சுக்கு சொன்னார். தேவர்கள் தான். நீங்கள் ரொம்ப உஷாராக கேட்கணும். நுனிப்புல் மாதிரி மேயாதீங்க. கொஞ்சம் நல்லா ஒரே ஒரு கொஞ்சம் பேசினாலும் ஒரே ஒரு கட்டு மேய்ஞ்சா கூட நல்லா பேசணும். அக்கறை பச்சைன்னு போவாதீங்க. பிடிங்க. அடுத்தது பாட்டு. இந்த அடுத்த பாட்டு நெஞ்சுக்கு நீதி கொடுக்குறது தான். என்ன கொடுக்குறா பாருங்க. கூற்றும் பொருளும் போல் காட்டி. இந்த 80க்கு அப்புறம் இருக்கிற பாட்டே நம்மளை நெறிப்பட்டுக்கு சொல்லிட்டே வராது. ஒவ்வொரு பாட்டிலையும் அப்படியே எப்படி பெருமானை சொல்லணும்னு சொன்னார். இந்த பெருமானை ஏன் சொல்லணும்னு சொல்கிறீங்க? 5 அடைக்கு சொல்லணும்னு சொன்னார். சொன்னாக்கா நீ வாழறதுக்கு சொல்லணும். வாழ்வுதி வாழ முடியும். நம்ம வாழ்வுனா வாழ்வாங்கு வாழ்தல். சொல்லாத நாள்லாம் செத்த நாள் சொல்லிட்டாரு. அதனால் வாழ நாள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாரு. இங்கே பெருமானை எப்படி சொல்ல பாருங்க. கூற்றும் பொருளும் போல் காட்டி எற்கோல் வளையை கூற்றின் பொருள் முயன்ற குற்றாலன் கூற்றின் செருக்கழியே செற்ற சிவர்க்கு அடிமை நெஞ்சே செருக்கு அழியா முன்னமே செல். சாரி மன்னிக்க, நானே தான் தப்பு சொல்லிட்டேன். செருக்கு அழியா முன்னமே செய். இன்னும் அருமையாக சொல்ல பாருங்க. எங்கோல் வளை. இந்த இடத்துல நெஞ்சுக்கு நீதி விடுகிறாரு. எங்கோல் வளை என்றால் ஒளி பொருந்திய வளையல், ஒளி பொருந்திய வண்ணம். கோல் வளை என்றால் ஒளி பொருந்திய வண்ணம், ஒழுங்காய் அமைந்தனவும் ஆகிய வளையல்கள். எல் என்றால் ஒளி, கோல் என்றால் வளைந்தது, அழகியது, வண்ணங்களை உடையது என்பதற்காக
வளையல்கள். எம் கோல் வளை என்றால் ஒரு பெண்ணுக்கு கோல் வளைன்னு ஏன் வருதுன்னாக்கா அவள் எதையெல்லாம் அணிந்து கொள்ளுகிற அதை வச்சு பெண்ணுக்கு என் கோல் வளை என்றால் அந்த பெண்ணுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த பெண் ஏன் வருனாக்கா ஒளி பொருந்திய எல் எல் என்றால் ஒளி. கோல் என்பது ஒழுங்காக இருப்பதற்கு கோல். வளை என்பது வளைந்து இருப்பது. எல் கோல் வளை, எல் கோல் வளை. அப்படிப்பட்டவளை ஒளி பொருந்திய ஒழுங்கான வளையல் இருப்பவள் உமாதேவி. அந்த உமாதேவியை எம் கோல் வளையை எவ்வளோ, எம் கோல் வளை எவ்வளோ சொல்ல பாருங்க. எற்கோல் வளையை எம் கோல் வளையை கூற்றின் பொருள் முயன்ற குற்றாரன். அப்படியே அந்த அம்மையாருக்கு எங்கே வச்சுக்கிறான்? உன்னுடைய உடலிலே ஒரு பாதியாக ஒரு பொருளாக வச்சுக்கிறான். ஒரு பாதியாக வச்சான்னாக்கா அதை பொருளாக வச்சுக்கிறான். நிச்சயமாக வச்சுக்கிறான், சும்மா சொன்னதுக்காக வைக்கல. உமையன்மையை ஒரு பொருட்டாக வைத்து கொண்டிருப்பவன். பொருட்டாக வைக்கிறதுன்றது பொருளாக வைப்பது. பொருட்டானா நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு வைத்துக் கொள்வது, ஒப்புக்காக இல்லை, பொருளாக வைத்து கொண்டிருப்பவன். எப்படி அடுத்தது? கூற்றின் திருமேனியிலே இருக்கத்தக்க பொருளாக. இருக்கத்தக்க பொருள் எல்லாத்தையும் தான் திருமேனியில் வைக்க முடியாது சார். திருமேனி பெற்ற இடப்பாகம் பெற்ற சேர்க்கும் எங்களுக்கு யோசனை இருக்குது அவங்களுக்கு. இடப்பாகம் பெற்றது, இடப்பாகம் பெற்ற சருக்குன்னு ஒரு சருக்கம் இருக்குது. இடப்பாகம் எங்கே பெற்றாங்க? திருவண்ணாமலை தான் இடப்பாகம் பெற்றாங்க. மேடம் தெரிஞ்சுது, கௌதம முனிவருடைய ஆசிரமத்தில். இங்கே வலைத்தளமும் முளைத்தளமும் பெற்ற உடனே உமையம்மை இங்கேருந்து வந்துட்டு திருவண்ணாமலை போய் அங்கே வா உனக்கு இடப்பாகம் கொடுக்குறேன்ட்டாங்க. பெருமாட்டிக்கு இடப்பாகம் எங்கே கொடுத்தாங்கன்னா திருவண்ணாமலை தான் கொடுக்குறாங்க. அந்த புராணம் அருணாசல புராணம் கேட்கணும், அது வேறு எங்கே போட்டு. அருணாசல புராணம் ரொம்ப அருமையாக போடுது. கௌதமுடைய ஆசிரமத்துக்கு போகிறார். அருணாசல புராணம் நான் திருவேங்கமத்தில் சொல்லியிருக்கிறேன். அங்கே 4 பேர் தான் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் படிச்சுக்கினேன். அதில் தான் தெரியுது திருவண்ணாமலை போகிற போது செய்யாருன்னு பேர். யாருன்னு செய்யாறு இப்போ சொல்கிறோமே, சேய் ஆறு. இவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்னா சொல்லிட்டாங்க. சேய் என்ற முருகப்பெருமானால் உமையம்மை நீராடி பெருமானை வழிபாடு செய்வதற்காக கௌதம ஆசிரமத்துக்கு பக்கத்தில் ஊர் சேய் ஆறு. அதெல்லாம் ஊர் பேர்லாம் கரெக்டாக வந்துருக்குது. அதே மாதிரி இதில் படிக்கிற போது, திருவிழாவில் படிக்கிற போது மதுரையில் இருக்கிற ஊர் பேர்கள்லாம் எல்லாம் ஊர் பேர்கள்லாம் தெரியாது சொல்லியிருக்காங்க. புராணங்கள் ரொம்ப சாதாரணமாக இல்லை. ஆனால் இதே சைவத்துடைய பெருமை தான் பெருமாள் திருவிழா. இங்கே பாருங்கள், கூற்றும் பொருளும் போல் இருப்பவன். அந்த பெருமான் எப்படிப்பட்டவன்னா கூற்றும் பொருளும்னா சொல்லாகி இருப்பவன், பொருளாக சொல்லும் பொருளும் ஆனாய் போற்றியா, ரைட்டு. அப்படிப்பட்ட பெருமான், சொல்லும் பொருள் போல் இருக்கிற பெருமான் என்ன பண்ணுறாராம்? எம் கோல் வளை ஒளி பொருந்தியவளாக இருக்கின்ற ஒழுங்காக அகைந்தது ஆகிய கை வளையல்களை அணிந்தவன் உமாதேவி. அந்த அவளை தனது திருமேனியில் இருக்கத்தக்க பொருளாக வைத்து கொண்டிருப்பவன். கூற்றும் பொருளும் போல் என்பதற்கு சொல்லும் பொருளும் போல் இருக்கு, நான் ஏற்கனவே சொல்லிட்டோமாக. அடுத்தது பிரிவற்று தோன்றுவது போல். அந்த அம்மா எப்படி வச்சிருக்காராம்? பிரிவற்று இருக்கிற மாதிரி. அதனால் சொல்லும் பொருளும் ஆனாய் போற்றி நம்ம திருமுறையில் வந்துருக்குது. அப்படிப்பட்ட பெருமான் காட்சிப்படுத்தி இருக்க செய்த குற்றாலத்து உள்ளவன். இந்த உமையம்மையை வச்சிருக்கிற இடத்துல விரும்பி வச்சுக்கிறான், பிரியாவில் வச்சிருக்கிறான். கொஞ்சம் கூட பிரிவு இல்லையா. எப்போது பெருமானை விட்டு பாகம் பிரியாள்னு உமாவுக்கு ஒரு பேர் இருக்குது எங்கள் தளத்தில். ஏதோ ஒரு சிவத்தலங்களில் குற்றாலத்தில் பாகம் பிரியாளோ அது மாதிரி 2-3 இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாகம் பிரியாள்ன்ற பேர்லேயே திருமுறை தலங்களிலேயே 2-3 இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். பாகம் பிரியாள்னு ஏன் வந்ததுனாக்கா சொல்லும் பொருளும் பிரிக்க முடியுமா? அதே போல் பிரியாமல் இருக்கிற தன்மையை இங்கே 2 இடத்துல வற்புறுத்தி நம்ம சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட திருமேனியில் இருக்கிற பெருமான் என்ன செய்கிறாராம்? இருக்க செய்த பெருமான் என்னுடைய போர் ஒழியும்படி அவனை உதைத்த. யமனுடைய போர், யமன்கிட்ட போர் புரிஞ்சாங்கல்ல, யமன்கிட்ட போர் புரிஞ்சாங்க இல்லையா? யமனுடைய போர் ஒழியும்படியாக எங்க கூற்று உதைத்தார் இல்லையா? அதான் சொல்றாரு. செருக்கழிய, யாருடைய எழுது? நெஞ்சே செருக்கழிய செற்ற சிவன். கூற்றின் செருக்கு தனிச்சேரில் வருது பாருங்க. கூற்றின் யமனுடைய செருக்கு, யமனுடைய வீரமானது அழியும்படியாக செற்றவனாக செற்றவன் என்றால் வெற்றி பெற்றவனாக இருக்கின்ற சிவனுடைய அடிமையாக இருந்து நெஞ்சே நீ செரு கழிய முன்னமே செய். செரு கழியா முன்னமே செய். தனி கடைசி சீர் பாருங்க. செரு கழியா முன்னமே என்றால் அப்புறம் பார்த்துக்கலாம் பார்க்காத. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறார் பாருங்க. முதல்ல வழிபாடு செஞ்சார், வழிமுறை சொன்னார்.
ஏய் அப்புறம் பார்த்துக்கலான்னு இருக்காதுடா, செரு கழியா முன்னமே செய். செரு என்றால் வலிமை. உடைய வலிமை இல்லாத போது எப்போ செவ்வாய்க்கிழமை எங்கள் அப்பா இது திருக்கழுக்குன்றம் கூட்டு போனார். வாய்ப்பு இருக்கிற போதெல்லாம் கூட்டு போனார். இப்போ நாங்களும் மாதத்துக்கு ஒரு முறை போவோம். இப்போ போனோன்னு 2 வருஷமாக முயற்சி பண்ணிக்கிறோம், போகிறதுக்கு முடியல. செரு கழுகி போச்சு, உடம்புல வலிமை குறைஞ்சி போச்சு. அதனால் செரு கழியா முன்னமே செய் என்றால் பெருமானை யமனுடைய போர் ஒழியும்படி அவனை உதைத்தவராக இருக்கின்ற மார்க்கண்டேயர் உதைத்தரு அந்த பெருமானை வழிபாடு செய்வாயாக. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப்பாக சொல்லி வர்றாரு. இன்னும் ஒரு பாட்டு முடிச்சுட்டுமா? இன்னும் இன்னொரு 10 பாட்டு நீங்கள் ஒன்றோட பாடுபடுங்க. இன்னும் ஒரு சரி. ஓ பரவாயில்ல, 15 பாட்டு சொல்லுமா? செய்யான் கருமிடற்றான் செஞ்சடையான் தேன் பொழில் சூர் செய்யான் பழனத்தான் மூ உலகும் செய்யா முன் நாள்தூணாய் நின்றானை நாடுதும் போய் நன்னெஞ்சே நாட்டூணாய் நின்றானை நாம். இதுவும் நெஞ்சுக்கு தான் சொல்றாரு. பெருமானை நாம் நல்ல நெஞ்சே நம்ம நிற்கிறோம். இது வரிசையாக நான் பொருள் மட்டும் சொல்லிடுறேன், டக்குன்னு புரிஞ்சிடும் உங்களுக்கு. செய்யான் என்றால் செம்மை நிறத்தை உடையவன். செய்யான் பெருமான் செம்மை நிறத்தை உடையவன். செய்ய என்றால் செப்பம்னு பேர். செப்பமாக இருக்குதுனாக்கா நடுவு நிலைமை இருக்கிறதுக்கு செய்யான்னு பேர். நிறத்துக்கு மட்டும் இல்லை, அவனுடைய தன்மை நல்ல செப்பமுடைய நடுவுநிலை உடையவன். அடுத்து செய்யான்னு இன்னொரு செய்யா இருக்கு, 3வது செய்யா. முன் நான் தூணாக நின்றவன், அதாவது படைத்து உலகத்தை எல்லாம் படைத்தது மட்டும் இல்லை, முன்னாள் தூணாக நின்றவன். அந்த உலகத்துக்கே தூணாக நின்றவன். நாள் தூண் என்பது உலகத்துக்கு முழுவதாக தூணாக நின்றவன். படைத்த காலம் முதலாகவே அர்த்தம். உலகத்தை படைத்த காலம் முதலாகவே உலகத்துக்கு யார் தூணாக இருப்பது? பெருமான் தான் முதலாகவே உலகத்தை தாங்கி நிற்கின்ற கோணாக இருப்போம். திருமால் இதெல்லாம் உபசாரமாக சொல்கிறது தான், ஆனால் அதுவாக இருப்போம் பெருமான் தான் என்பது நம்ம திருமுறையினுடைய முறை. அது ஆகையினால நாட்டு உள்ளாய் நின்றான் என்றால் உள்ளங்களால் உலக போகமாய் நிற்பவன். நாட்டு ஊனாய் நின்றான். நாட்டு ஊன் என்றால் உலக போகமாய் நிற்பவன். உலகங்கள் எல்லாமும் போகத்துமே அடைவதற்கும் காரணமாக இருக்கிற பெருமான். அவன் செம்மையான நிலம் உடையவன், கரைமிடற்றன்னல், சிவந்த சடை உடையவன், நடுவு நிலைமை உடையவன், தேன் உள்ள மலர்களை உடைய அதாவது தேல் மலர்களை உடைய சோலைகள் நிறைந்த திருப்பழனத்திலே உரைபவன். அவனை நல்ல நெஞ்சமே நாம் போய் கண்டு தொழுவோமாக. எப்படி எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? படினாரு, சொல்லுனாரு. இப்போது ஊர் எந்த ஊர்லாம் இந்த ஊர் பேரை சொல்லுனாரு. இப்போ நான் கொண்டாடுறாரு 85வது பாட்டு. இன்னும் கிட்ட வர ரொம்ப கிட்ட வர்றாரு. அவனை போய் நாம் கண்டு தொழுவோமாகன்றார், தலை யாத்திரை செய்கின்றார். அந்த பக்குவத்தை சிறிதாக சொல்லி வருகிறார். 86லேருந்து இன்னும் 15 பாட்டு அடுத்த வாரம் நாளைக்கு கட்டாயமாக முடிச்சுக்குவோம். இவங்க இவங்களை விட்டுட்டு சொல்றதுக்கு மனசு இல்லைன்னு வாங்க சிவா. அதனால இந்த இது 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 எப்பவுமே திருமுறையை படி நான் திருமுறையோட சொல்லுவேன். 1லேருந்து 10 பதிகங்கள் பாடுறாங்க இல்லையா? ஒவ்வொரு பதிகத்திலையும் முதல் பதிகத்தில் முன்னுரை ஆரம்பித்து கடைசி பதிகத்தில் முடிவுற நடுவில் ஒவ்வொரு பதிகத்திலும் முதல் பாட்டில் சொன்னதுக்குடைய விரிவு சிறிதாக வந்துகிட்டே இருப்பார். அது கொஞ்சம் திருமுறையை ஊன்றி கவனித்து வரும்போது பல பதிகளிலே அவ்வாறு பார்க்கலாம். சில இடங்களில் அப்படி இருக்காது. அதனால் திருமுறைகளிலே தெளிவாக அவர் சொல்லி நிற்கிறாரு. அந்த வகையில் இருக்கிற வகையில் இவரும் திருமுறைகளை வழியிலே தான் அவர் கடைபிடித்திருக்கிறார் என்பது. அடுத்தது 86வது பாடல், அது நாளைக்கு தொடங்கலாம் என்று சொல்லி இதுவரை இருந்து கேட்ட உங்களுடைய திருவடியை வணங்கி நாளைக்கு நிறைவு பகுதி. நாளைக்கு தொடர்ந்து வந்துடுங்க. பெருமானுடைய திருவருளை பெறுவதற்காக ஐயா திருவடியை வணங்கி இதுவரையில் இருந்து கேட்ட உங்களுடைய திருவடியை வணங்கி சிக்கல் இல்லாத பெருமான் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் சில நேரத்தில் பார்த்தா என்னடா உடம்பு சில இடங்களுக்கு வரும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். சில இடங்களில் போனாக்கா எப்படாப்பா ஏன்டா அங்கே வந்துட்டோன்னு மாதிரி இருக்கும். அந்த வகையிலே எனக்கு விரும்புகிற திருவாலீஸ்வரர் கோயிலுக்கு போனோம்னாக்கா எங்கே பட்டுனே தான் கூட ஏந்து போடுவேன். காரணம் அது அவருடைய தன்மை. இதே அறக்கட்டளைக்கு வர்றது கூட எப்படி இருந்தாலும் பெருமான் எனக்கு நல்ல உடல் வலுவை கொடுக்குறார். அதற்காக பெருமானுடைய திருவடியை வணங்கி நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.